to become better than we are, everything around us becomes better too, by Paul Coelho, author of The Alchemist. கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் குளோபல், கேபிஎன் இந்தியா, சிக்பா மலேசியா நடத்தும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் மூன்றாம் படைப்பு. Running is the greatest metaphor for life because you get out of it what you put into it, said by Oprah Winfrey. ஓடுவது வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான உதாரணம். நாம் எந்த அளவிற்கு உழைப்பு போடுகிறோமோ அதன் பயன் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்று நம்முடன் கார்த்திக் விஸ்வநாதன். ஈரோடு அருகே அனுமன் பள்ளி குட்டப்பாளையம் பூர்வீகமாக ஆஸ்திரேலியாவில் மனைவி 2 குழந்தைகளுடன் சமுதாய முன்னேற்றத்தில் உள்ள ஈர்ப்பால் பிப்வால்ட் ஆஸ்திரேலியா கம்பெனி ஃபவுண்டர் மற்றும் வாட் இஸ் யுவர் மேரத்தான் பாட்காஸ்ட் ஹோஸ்டாக வெற்றிகரமாக பயணிக்கிறார். மேரத்தான், உங்கள் அனைவருக்கும் மேரத்தான் ஓட்ட பந்தயத்தை தெரிந்திருக்கும். சிலர் அதில் பங்கு பெற்றிருப்பீர்கள். அது ஒரு நெடுந்தொலை ஓட்டம். கார்த்திக் அதில் 25 ஹாஃப் மேரத்தான், 4 ஃபுல் மேரத்தான் ஓடி கடந்த 10 வருடங்களில் 8000 கிலோமீட்டருக்கு மேல் ஓடி இருக்கிறார். எனக்கு மேரத்தான் என்றால் நினைவுக்கு வருவது ஆஸ்திரேலியா ஸ்கூல் தான். இங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பேரண்ட் டீச்சர் இன்டர்வியூக்கு சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேக்ஸ்ன்னு மேரத்தான் மாதிரி இன்டர்வியூஸ் ரெடியாகி ஸ்கூலுக்கு போனா அங்க ஸ்பிரிண்ட் பண்ண வச்சிருவாங்க எங்களை. மேரத்தானை ஸ்பிரிண்ட் ஆக்குறது இங்க ஸ்கூல்ல ரொம்ப பாப்புலர். அதுவும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நல்லா ஓடுறது எப்படின்னு நல்லா தெரியும். எவ்வளவுதான் ஓடி போனாலும் சைல்டு கேர்ல கடைசி நேரத்துல போய் திட்டுதான் வாங்குவோம். அதுவும் என்னமோ நம்ம வேண்டா வெறுப்பா ஏன் வந்தோன்ற மாதிரி அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஆனா கார்த்திக் ஓடுவது ஆக்சுவல் மேரத்தான். அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் உதவும் நோக்கத்தில் வாட் இஸ் யுவர் மேரத்தான் பாட்காஸ்டை ஹோஸ்ட் பண்ணுகிறார். ஹவு டு ஸ்டார்ட் ரன்னிங், டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ், டிப்ஸ், ஷூஸ் ஆர் ரன்னிங் ஆன் பேர்ஃபுட், ரெஸ்ட், அனைத்து விஷயங்களையும் அவருடைய பாட்காஸ்டில் பகிர்ந்து கொண்டு வருகிறார். வாழ்க்கை, வேலை மற்றும் பிசினஸ்க்கு பயனளிக்கும் வகையில் மேரத்தானின் பார்வையில் அந்த பாட்காஸ்டில் பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் he is a business consultant for corporates, mentor in Department of Business and Economics at University of Melbourne, advocate for recreational running for its mental and physical well-being for all, board member in Community Council Reference Group, running coach, I think I should say joyful running coach, curator of online webinar series, regular blood donor, volunteering in many aspects. இவருடைய படைப்புகள், செயல்கள் பல. அந்த மேரத்தான் லிஸ்டில் இன்னும் நிறைய பக்கங்கள் உள்ளன. அத்தனை செயல்களுக்கு நடுவில் நமக்காக டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பிசினஸ் த்ரூ மினிமம் வயபிள் ப்ராடக்ட் திங்கிங், MVP பற்றி அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறார். MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட், குறைந்தபட்ச சாத்தியக்கூறு. இப்போ நம்ம நிறைய பஸ்வேர்ட்ஸ் கேட்டிருப்போம், அஜைல், லீன், MEPன்னு நிறைய. ஆனா அதை நமக்கு தொழிலை ஏற்ற சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் நமக்கு இன்று MVP ஆழமாக நமக்கு விளக்க உள்ளார். மேரத்தான் ரன்னிங் அப்படின்னு நிறைய அவர்கிட்ட கேட்கணும் என்று இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு today we are talking about MVP. கொங்கு சொந்தங்கள், உங்களுக்கு கேள்விகள் இருப்பின் சாட்டில் பதிவு செய்யுங்கள். நான் அதை அவரிடம் முன்வைக்கிறேன். கடைசி 15 நிமிடங்கள் உங்கள் கேள்விகளை நேரடியாக கேட்கலாம். நான் இனிதும் மற்றும் தாமதிக்காமல் let me welcome Karthik Vishwanathan to speak about transform your business through MVP thinking. Karthik, please. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கார்த்திக் விஸ்வநாதன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இன்ட்ரொடக்ஷன் எனக்கே ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா, இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் எல்லாரும் ஃபுல்லாக வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு செஷனை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு ஈவினிங், சண்டே ஈவினிங்காக இங்கே மெல்பர்ன்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஜஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேட் விண்டோவில்
நீங்க வந்து எங்க இருந்து இப்ப இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேட் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் நீங்க சேட் விண்டோல ஆஸ்திரேலியான்னு போடுங்க, அல்லது வந்துட்டு இந்தியான்னு போடுங்க, அல்லது இந்தியாவில் பிளேசஸ் இருந்துன்னா போடுங்க, மலேசியா. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும் அப்படின்னு. பழனி தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க, மெல்பர்ன், ஓகே ஃபைன். நான் அதையும் அப்படியே சேட்லயே படிக்கிறேன். ஸோ இட் வில் பி மோர் இன்ட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஓகே, வெரி குட் மெல்பர்ன். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து எங்க இருந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எஸ், ஸோ மலேசியா, சென்னை, கோவை, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்ல எனர்ஜியா இருக்கு இந்த ரூம். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க நம்ம கொங்கு சொந்தங்கள் எல்லாரும் வருவாங்க, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்து இந்த நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய அனுபவங்களை கூட நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு என்னோட அனுபவங்களை வந்து கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சரி, நான் போய் அந்த MVP பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். ஏற்கனவே நிறைய சொல்லி இருந்தாலும் இதுக்கு ரிலவெண்டா வந்து சரி சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு சொந்த ஊரா இப்போ இவங்க சொன்ன மாதிரி, நம்ம அக்கா சொன்ன மாதிரி வந்துட்டு எஸ், நான் குட்டப்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அங்க இருந்து என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நான் படிச்சதெல்லாம் வடுகப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல தான். ஸோ அங்க ராஜேந்திரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு மீடியாக்கர் ஸ்டூடெண்டா தான் இருந்து வந்திருக்கேன். இப்ப நான் வந்து மெல்பர்ன்ல இருந்து பேசிட்டு இருந்தாலும் நான் ஆரம்பிச்சது பண்ணது எல்லாமே வந்து எனக்கு ஈரோடுல தான், வடுகப்பட்டி, அங்கதான் ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஸ்கூல் தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தது. படிப்புறது மட்டும் இல்லாம அதை தாண்டி நிறைய விஷயங்கள். ஏன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங், இப்ப நம்ம வந்து பிசினஸ் பத்தி பேசுறோம், இப்ப நம்ம லைஃபை பத்தி பேசுறோம், மேரத்தானை பத்தி பேசுறோம். எனக்கு ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும், ஏன் வந்து மெல்பர்ன் இருக்கிறப்ப கூட ரன்னிங்கை பத்தி எதுவுமே தெரியாது, பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. பட் ஆனா வந்து ரன்னிங்கை நான் பார்த்திருக்கேன். ஓகே, எங்க பார்த்திருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு அங்க வடுகப்பட்டியில இருந்து ஆரம்பிச்ச ஒரு பயணம் தான் இது. வடுகப்பட்டியில ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எனக்கு இப்ப வரைக்கும் பேரு தெரியாது. ஓகேங்களா? சோ ஆனா வந்து அவர் நான் பார்த்திருக்கேன். திரும்ப நான் இப்ப தேடி போய் ஒவ்வொரு டைம் தேடும் போதும் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் என்னால கிடைக்க முடியல. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது அவ்வளவு மார்னிங்ல, அதாவது 6:30 அந்த டைம்ல எனக்கு வந்து அது பெரிய மார்னிங். அப்ப அவர் வந்து பேர் ஃபுட்ல ரன் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாருங்க. ஓகே, சோ அங்க இருந்துதான் அந்த வடுகப்பட்டியில இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ஒருத்தர் பயங்கரமா ஓடுறாரு, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். சோ அதெல்லாம் வந்து வேற ஒரு லெவலுக்கு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அவர் எப்படி ஓடுவாருன்னா, டம்பல் இருக்கு இல்லைங்களா, நம்ம எக்ஸசைஸ் பண்ண போவோம்ல டம்பல், அந்த ரெண்டு டம்பல் இருக்கும், 3 kgs 3 kgs. ஏன்னா ஒரு நாள் நான் போய் பார்த்தேன், எப்படிங்க அந்த டம்பல் எடுத்துட்டு போறீங்க கூட. அவர் சொன்னார், இது வந்து என்னோட வார்முக்கு நான் 3 kgs எடுத்துட்டு ஓடுவேன் அப்படின்னாரு. சோ வந்து அப்படி வந்து ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ரன்னர். அது அவரை வந்து என்னோட விஷன்லயே நான் வச்சிருக்கேன். பட் ஆனா வந்து நான் திரும்ப போய் தேடிக்கிட்டு இருக்கேன் அவரை. சோ கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா இப்ப அவர் வந்து அந்த ஊர்ல இல்ல, பட் ஸ்டில் வந்து என் மனசுலதான் இருந்துட்டு இருக்காரு. சோ அப்படிதான் வந்து இந்த ரன்னிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு உள்ள வந்துச்சு. பட் வந்து நான் ஓடணுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு வரவே இல்லை. ரன்னிங் ஒருத்தர்னால ஓட முடியும் அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயம். ஏன்னா எங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல தான், ராஜேந்திரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் அவர் பிராக்டிஸ் பண்ணுவார். ஏன்னா வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ரன்னிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம ரோட்ல இல்லாததுனால ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாரு. சோ பிராக்டிஸ் பண்ணும்போது நான் மோஸ்டா கிரவுண்ட்ல தான் இருப்பேன். மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, மோஸ்டா மீடியாக்கர்னாவே நாங்க கிரவுண்ட்ல தான் இருப்போம். அப்படிதான் வந்து ஆரம்பிச்சது. கிரிக்கெட், வாலிபால், இப்படிதான், ரன்னிங் தவிர. சோ இப்படி இருந்த போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பேசுறது, அப்புறம் வந்து எங்க ஸ்கூல்ல வாலிபால்ல ஜாயின் பண்றது, இப்படி எல்லாம் போறதுதான் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப் வந்து எஜுகேஷனை கூட ஸ்போர்ட்ஸையும் நிறைய கத்துக் கொடுத்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ சுமாரா நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் வர முடிஞ்சிச்சு. முறையா வந்து எங்க ஸ்கூலுக்கான ஐடென்டிட்டி ஆஃப் 1100 மார்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, +2ல 1200க்கு மேல அதுல 1100 எடுக்க முடிஞ்சிச்சு சம்ஹவ். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனா வந்து இந்த லேபிள்லாம் இருக்கும் இல்லைங்களா,
நீங்க உங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான இதுல இருந்து வந்திருக்கோங்கிறதுனாலதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த லேபிள்ஸ், அந்த புக்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேல லேபிள் ஒட்டுவோம். அந்த லேபிள்ல நாங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த லேபிள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு லேபிளுக்கும் சர்டன் பைசை வந்து நான் எடுப்பேன். அங்கிருந்து எடுத்து அதை சேவ் பண்ணி ஏதாவது வாங்குறது இது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு எங்க தாத்தா வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. எப்படி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு அவரு WWF இதெல்லாம் பார்ப்பாரு. ஓகேங்களா? சோ என்னடா அப்படின்னா, ஆமாங்க எங்க தாத்தா பாப்பாரு. 93 இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்தாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஃபுளுசஸ் கூட. இந்த மாதிரி வந்து பரவாயில்லடா எதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு. எஸ். ஸோ நான் வந்து அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு, இன்க்ளூடிங் இந்த WWFல இருந்து. ஏன்னா அவர் அதனால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்கும். எத்தனை பேர் ட்ரம்ப் கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்க தெரிஞ்சதுன்னா டீ போடுங்களேன். உங்க சாட் விண்டோல ட்ரம்ப் கார்ட்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரம்ப் கார்ட்ஸுங்க. அது WWE இருக்கலாம், அல்லது வந்துட்டு உங்களுடைய கிரிக்கெட் ட்ரம்ப் கார்ட்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்டு வச்சு நீங்க விளையாண்டுருக்கீங்கன்னா டீம் போடுங்க. எஸ், கொஞ்சம் பேர் டீம் வர்றீங்க, வெரி குட். அப்படிதான் வந்து ஆரம்பிச்சது. அந்த ட்ரம்ப் கார்ட்ஸ்ல நான் வந்து கொஞ்சம் கட் எடுத்துட்டு ஸோ அதை வச்சு எனக்கு தேவையானது ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் ஓரியன்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு வந்து ரீசோர்சஸ் எல்லாம் வந்து யாருமே கொடுத்ததில்லை. இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிறது கொடுத்ததில்லை. நாங்களாம் வந்து எதையாவது எடுத்து வர வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையில தான் இருந்தோம். அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு டெய்லியும் வந்து எங்களுக்கு வந்து விவசாய குடும்பம் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மாட்டுல இருந்து பால் எடுத்து அந்த பாலை வந்து காலையில கொண்டு போய் ஊற்றணும், சொசைட்டில கொண்டு போய் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ 2 பேர் ஷிஃப்ட் எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு நான் காலையில போனோம்னா அடுத்த அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்க அண்ணா போவோம். அந்த மாதிரி மாறி மாறி எடுப்போம். ஸோ 5 o'clock போகணும். ஏன்னா அந்த கரெக்டா 6 o'clock வந்து கட் ஆஃப் முடிஞ்சிடும். நாங்க வேன் மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப மறுபடியும் சைக்கிள்ல லொங்குன்னு போகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பால் எடுத்துட்டு போகும்போது அதுல வந்து எவ்ரி வெனஸ்டே எங்களுக்கு வந்து அந்த பட்டுவாடான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த எவ்ரி வெனஸ்டே வந்து தே வில் பி ஷேரிங் அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் வந்து கட் வந்து நாங்க எடுப்போம். கட்னா நாங்க சொல்லிட்டு தான் எடுப்போம். ஸோ தட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பண்ணதான் எங்களுடைய பினான்சியல் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஹெவி லோடட் ஆஃப் இது இருந்துச்சு, கடன் இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் வந்து சரி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு எஜுகேஷன் மட்டும்தான், அதை வச்சு வர்றதா தான் இருந்துச்சு. அப்படிதான் வந்தது. ஸோ எஜுகேஷன் மூலமா தான் ஸ்கூல் முடிச்சு அது மூலமா எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்ல அண்ணா யூனிவர்சிட்டி டிவிஷன். ஸோ அங்க வந்து ஐடி பண்ணேன். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில பண்ண வேண்டியது பண்ணேன். ஸோ அங்க பாத்தீங்கன்னா தான் அங்க வந்து எனக்கு வந்து மோஸ்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். எப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு அசம்பிள் பண்ணி கொடுக்கறதா இருக்கும் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, ஸோ அவங்களுக்கும் எல்லாருமே நம்மள மாதிரியான ஒரு குடும்பத்துல இருந்து வரும்போது என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு ஓகே அவங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் பட்ஜெட் இவ்வளவுதான், எங்களோட கான்ஃபிகரேஷன்ல எங்களுக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வேணும், இவ்வளவு சைஸ் ஆஃப் எங்களுக்கு ரேம் வேணும், மதர் போர்டு இந்த இதுல இருக்கணும், ஆசிக்ஸ்ல இருக்கணும், இந்த மாதிரி இன்டெல்ல இருக்கணும், அந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து இவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்பெசிபிகேஷன் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு போய் ரிச்சி ஸ்ட்ரீட், எத்தனை பேருக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் சென்னையில இருந்தீங்க கண்டிப்பா ரிச்சி ஸ்ட்ரீட் தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்டா இருந்து ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்ல போய் இண்டிபெண்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அவங்களோட போய் ஸோ அதை ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதுல இருந்து நாங்க வந்து அசம்பிள் பண்ணுவோம். நைட் ஃபுல்லா அசம்பிள் பண்ணிட்டு தென் ஹார்ட்வேர் ஃபுல்லா அசம்பிள் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேவிங் கிடைக்கும். அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து ட்ரீட் கூட்டிட்டு போவாங்க. நல்லா வந்து சாப்பாடு 2 நாளைக்கு நல்லா வாங்கி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அவங்களுடைய அந்த கஸ்டமர் அப்படிங்கிறது மாதிரி பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட். எனக்கு கஸ்டமருங்கிற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியாது. ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு சேவை செஞ்சிருக்கோம்ப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எடுத்து கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு கேமிங் செட்டப்போட சிஸ்டம் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து என்னோட பர்சனல் இதையும் போட்டுருவோம், நல்ல கேமிங் சிஸ்டமா வாங்கலாம், நல்ல ரேம் ஹெவியா வாங்கலாம், அப்பதான் வந்து நிறைய கேமிங்லாம் ஆட முடியும் அப்படிங்கறதுக்காகவும் வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஜேர்னில வந்து தான் வந்துட்டு தென் ஐ கேம் பிளேஸ்ட் இன் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் CTS. ஸோ அங்க இருந்து தென் ஐ கேம் டு ஆஸ்திரேலியா. அப்படிதான் வந்து இந்த ஜேர்னி இங்க ஆரம்பிச்சது. ஸோ இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நான் வந்திருக்கேன். எப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேமிலியில இருந்து கேட்கக்கூடிய விஷயம், அப்பா அம்மா கேட்கறதா இருக்கட்டும், இல்ல மாமா கேட்டதா இருக்கட்டும், இல்ல தாத்தா கேட்டதா இருக்கட்டும், இல்ல வந்து யாரு கேட்டதா இருக்கு, இல்ல அண்ணா கேட்டதா இருக்கட்டும், ஏய் இது உனக்கு தேவையா இல்ல நீ வேணுங்கிறியா, அவ்வளவுதான். ஓகேங்களா? தேவையா வேணுமா, நீடா வாண்டா,
இப்படிதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எங்களுக்கு வரும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி லிமிடெட் ரீசோர்ஸை வச்சு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல லேர்ன் பண்ணிட்டு வரும் பொழுது தென் இங்க வந்து சரி நம்ம ஃபுல்லா ஐடி எல்லாம் படிச்சுட்டோமே, நம்ம எல்லாம் பயங்கரமா ஜாவா கோடிங் பண்ணிடலாம், அந்த கோடிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து லேர்ன் பண்ணும் பொழுதுதான் I got up into a different world. இங்க வந்து நான் இங்க ஆன்சைட் வந்த போது நம்ம பண்ணக்கூடிய கோடிங்கோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களோ பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்சது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பயங்கரமா பண்ணணும், அப்படியே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும் கஸ்டமருக்கு, அப்படியே பயங்கரம் நம்ம நினைக்கிறது எல்லாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன். இங்க வரும்போது இங்க வந்த போது எனக்கு இருந்த ஒரு மென்டார் வந்து நான் அப்ப வந்து ஒரு மென்டாரை கண்டுபிடிச்சேன். நான் எப்பவுமே எங்க போனாலும் ஒரு மென்டாரை நான் கண்டுபிடிச்சு அவங்களோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒருவேளை வந்து நீங்க அதை பண்ணாம இருக்கீங்க, நீங்க வந்து இன்கேஸ் வந்துட்டு அந்த ஜேர்னில இப்ப இருக்கீங்க, கரியர் ஜேர்னில இருக்கீங்க, எனி ஜேர்னில இருந்தாலும் மென்டார்ஸ் இருந்தாங்கன்னா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் மென்டார்ஸ் அண்ட் கோ ஃபார் இட். ஓகேங்களா? நான் எம்பிபிக்கு முன்னாடியே அது ஒரு சைடு ஒரு இதுவா சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மென்டார்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம், ஈவன் வந்து எனி கிவன் டொமைன்லயா இருக்கட்டும். ஸோ கீப் ஃபைண்டிங் யுவர் மென்டார்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளால பண்ண முடியாது, மென்டார்ஸ் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜா சொல்லுவாங்க, சில விஷயங்கள் இது பண்ணு, இதை பண்ண வேணாம், இப்படி பண்ணலாம், இல்ல ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா உங்க துறையில உங்களுடைய டொமைன்ல ஸோ கண்டிப்பா ஒரு மென்டார் தேர்ந்தெடுத்து நீங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்க வந்து என்னோட மென்டார் வந்து மேரி ஸ்டீபல்னு பேரு, அவங்களோட வந்து நான் வந்து 5 நிமிஷம் பேசணும்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமான அவங்க என்ன மாதிரினா வந்துட்டு இப்போ நீங்க இப்ப நம்ம இப்ப எல்லாம் ஜூம்ல இவ்வளவு டெக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மெயின் ஃப்ரேம்ஸ் வந்த காலத்துல, அதாவது வந்து முதல்ல பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்து கோட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுங்களாம். அப்போ வந்து அவங்க பெர்ஃபெக்டா அந்த கோடை எடுத்துட்டு போய் அடிச்சு பழகினவங்க. ஸோ இல்லைனா வந்து திரும்ப ஒரு 1 வீக் வெயிட் பண்ணணும். இது இப்போ வந்து நம்ம டப்பு அடிக்கிறோம், எவ்வளோ டெஸ்ட் பண்றோம் எல்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி ஒரு இவங்களா வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, நீ கொடுக்கறக்கூடிய விஷயம் என்ன, கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, எவ்வளவு சீக்கிரத்துல அதை கொடுக்குற, இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் அவங்க கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவ நிலைமை இல்லாம இருந்துச்சு. பட் அவங்களோட பழக கேட்க புரிஞ்சதுதான். அவங்கதான் வந்து எனக்கு முதல்ல இந்த எம்பிபிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்ப யாராவது வந்து ஒரு புதுசா நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஒய்ன்னு டைப் பண்ணுங்களேன், ஒய் ஃபார் எஸ் அப்படிங்கிற மாதிரி. அல்லது என்னோட புது டொமைன்ல என்னோட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல புது இனிஷியேட்டிவ் நான் எடுக்கணும், புது கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னாலும் ஒய்ன்னு டைப் பண்ணுங்களேன். ஸோ எஸ், ஓகேங்க, சூப்பர், வெரி குட்ங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து எம்பிபி. நான் வந்து நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் போடல, ஜஸ்ட் 2 ஸ்லைடை மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஒன்னு வந்து என்ன பேச போறோங்கிறது பொறுத்து, 2 வந்து நான் அடுத்ததா சொல்றேன் ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பண்ண போறோம். எஸ், இதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. எம்பிபினா என்ன, இதோட வாட் இஸ் எம்பிபி அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் எதுக்காக நம்ம எம்பிபிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பத்தி. அப்புறம் எப்படி நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம், இல்ல எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி. அப்புறம் எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். சரிங்களா? சோ வந்து இதுதான் வந்து ஒரு விஷயம். சோ இப்ப MVP இப்போ வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அப்படின்னா என்னங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்களோ, அல்லது ஒரு ப்ராடக்ட் பிசிக்கலா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்களோ, அல்லது இப்ப சர்வீஸ்ன்னு கூட சொல்லலாம், அதை டெவலப் பண்றீங்களோ, எதுவா வேணா நம்ம இருக்கலாம். அதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு, ஓகேங்களா, அதை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான எஃபர்ட் மூலமா நீங்க வந்து முக்கியமான சில ஃபீச்சர்ஸை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு எடுத்துட்டு போறீங்க. இந்த ஒரு முறை தான் MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். மினிமம்னா என்ன, கம்மியா இருக்குதுங்களா, வயபிள்னா என்ன, பாசிபிளா இருக்கிறது. அந்த பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமமாவும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஓகே, சோ அதுதான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ங்கிற ஒரு விஷயம். சோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து
இப்ப நீங்க இதுல எத்தனை பேர் வந்து ப்ராடக்ட்ல இருக்கீங்க? ப்ராடக்ட்னா வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வச்சிருக்கேன்ப்பா, அல்லது வந்துட்டு நான் ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி, என்னோட பிசினஸ் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் டைப் பண்ணுங்களா. பி ஃபார் ப்ராடக்ட்னு போடுங்க. பி ஃபார் ப்ராடக்ட். ரைட் ஓகேங்க, ஃபைன், சூப்பர். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நிறைய பேர் சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ மினிமம் வயபிள் ப்ராடக்டோட விஷயமே வந்து என்னன்னா வந்துட்டு ஃபங்க்ஷனலா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் ஒரு பயன்பாட்டோட நீங்க வந்து முதல் முறையா நீங்க வந்து அதை அணுகணும். நிறைய டைம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா இருக்கிறதெல்லாம் போடுறதுதான் MVP, ஈஸியா இருக்கிறதெல்லாம் போட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இப்ப நான் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த கன்சல்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன்ல நடந்த இந்த ஒரு ஸ்டோரி இது வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து அவங்க ஒரு பெரிய ப்ராடக்ட் வந்து $2 million வந்து எடுத்து நம்ம போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன்ங்கிறது வந்து ஒரு கான்டெக்ட்காக சொல்றேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நம்பர் 1 யூனிவர்சிட்டி. ஸோ அதுல வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்றதுக்காக ஓகே நம்ம எக்ஸிஸ்டிங்லாம் இருக்கு, உடனடியாக நம்ம மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்ல சொல்லி இதை மாத்துறதுக்காக பண்ணாங்க. ஸோ இது வந்து ஓப்பனாகவே சொல்ல முடியும், அதனாலதான் நான் இங்க சொல்றேன். ஸோ அப்ப வந்து என்னையும் என்னோட டீம் வந்து ஒரு 3 பேர் இருக்கும். ஸோ நாங்கள் மொத்தம் 3 பேர் பிளஸ் வந்து எங்களுடைய லீட் மொத்தம் 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து ரியலாவே தேவையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க சொல்லக்கூடிய ப்ராடக்ட் இது வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அணுகணும். ஓகேங்களா? ஸோ எது நம்ம பெரிய விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ரியலாவே தேவையா அப்படிங்கிறது அதான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, நீட் வெர்சஸ் வாண்ட். தேவையாங்கிறது வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நாங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணோம். ஸோ அதை பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யார்கிட்ட பேசணும், நம்மளே வந்து நம்ம 4 ரூம்குள்ள உட்காந்துட்டு ஓ இது தேவையா இருக்கும்பா, வெரி குட்பா, ஓ இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளாவே நிறைய டைம் சொல்லுவோம். கரெக்டுங்களா? நீங்க நிறைய பேர் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து கஸ்டமர் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க? நம்ம நினைக்கிறது தான் கஸ்டமர் நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா வந்து ஐ போடுங்களேன். ஐஃப்னா நானும் நினைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம நினைக்கிறதாப்பா இதேதான் கஸ்டமர் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் யா கரெக்ட். ஓகேங்க, ஃபைன், எஸ் கரெக்டுங்க. நிறைய டைம் நம்ம நினைப்போம். ஓகேங்களா? ஆனா எவ்ரி சிங்கிள் டைம் வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் கஸ்டமருக்கு வேணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இப்ப நிறைய இங்க பேரண்ட்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் குழந்தைங்களுக்கு வேணும், நம்ம ஒன்று சமைச்சு கொடுப்போம், அவங்க வந்து இல்ல வேற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னுக்கு திரும்ப நாங்க போய் இந்த மாதிரி பண்ணும் பொழுது முதல் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரியான புதுசா பண்ணிடலாம், டோட்டலாவே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி, எங்களை புதுசான லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேணும், அதை வந்து இமீடியட்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து போய் நாங்க தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இவங்க சொன்ன ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கேட்ட ப்ராடக்ட்டுக்கும் டோட்டலாவே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எலமெண்ட்னு வைங்களேன். ஸோ அந்த ஒரு இனிஷியலா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான முறையில 2 வருஷம் அவங்க போட்ட ஒரு கால்குலேஷன், $2 million போட்ட கால்குலேஷனை நம்ம போய் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் இம்பாக்டிங் இன் அ லாட் ஆஃப் வேஸ். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் வந்து அது வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, அது வந்து பண்ண முடியாம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து 8000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமா நாங்க ரீசர்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பிளஸ் அகாடமிக்ஸ் ரீசர்ச் பண்ணதுல அவங்க ஒரு சில சர்டன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வேணும், இதுதான் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு புரிதலோட சொல்லும் பொழுது அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இது பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப லீஸ்டான எஃபர்ட்ல போகணும். உடனடியாக இதை பண்றதுக்கு ஒரு 6 மாசம் 7 மாசம் எடுத்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் எடுத்து அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது வந்து வெறுமனே குவெஸ்ஷனர் மூலமா பண்ணணும்.
ஓகேங்களா. கொஸ்டினார் வந்து ஒரு 20-30 கேள்விகள் வச்சு அதுல வந்து ப்ராப்பரான கேள்விகளை கேட்டு அதுல வந்து யாரை கேட்கணுங்கிறது கேட்டு அதுல இருந்து எடுத்து பண்ணதுதான். வெறுமனே வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி தான். அதுல வச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு டீவியேஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த யூனிவர்சிட்டிக்கான ஒரு விஷயத்த வந்து தவிர்த்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்தோம். ஓகே, ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருப்போம், இல்லை வந்து சில டைம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஐடி பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரி பஸ் வேர்ட்ஸ் கேட்டு இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து ஈஸியான ஒரு ஷிஃப்ட் பண்றது தான், ஒரு ப்ராடக்டா இருந்தா மட்டும்தான் வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. எனி கிவன் திங், நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து உங்களுடைய லீஸ்டான எஃபர்ட்ல உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டுங்க. ஓகே, அது வந்து ப்ராடக்டா இருக்கலாம் அல்லது ப்ராசஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா வந்து நாங்கள் சொல்றேன். ஸோ இது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கன்னு நீங்க கேட்கலாம். ஸோ எதுக்காக பண்றது, தட்ஸ் வாட் வை. இப்போ ரொம்பவே நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ மினிமம் வயபிள் ப்ராடக்ட் இது வந்து நான் ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் பண்றேன், நான் ஒரு பேனா பண்றேன், அல்லது வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேரே பண்றேன், அல்லது ஒரு சர்வீஸ் பண்றேன். சே வந்து நான் வந்து இனிமேல் வந்து ஒரு 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 பெய்டு ஸ்பீக்கரா மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றேன். அந்த மாதிரி இருந்தாலோ, அல்லது ரன்னிங் கோச், எஸ் நீங்க சொல்லியிருந்த மாதிரி நானும் ரன்னிங் கோச்சா இருக்கிறதுனால சொல்றேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட, அந்த ரன்னிங் கோச் எக்ஸாம்பிளோட வச்சு நான் சொல்றேன். ஸோ ஜாய்ஃபுல் ரன்னிங் கோச் தான் என்னது. ஸோ என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பெனிஃபிட் எப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம நினைக்கலாம், ரன்னிங் கோச், ஜாய்ஃபுல் ரன்னிங் கோச்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும், ஒரு பயங்கரமான ஒரு பிராண்ட் நேம் எடுத்த உடனே பயங்கரமா கிரியேட் பண்ணணும், அப்படியே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவ்வளவு மெடல்ஸ் வாங்கி இருக்கணும், அல்லது வந்துட்டு இவ்வளவு செலிபிரிட்டிஸ் கூட அசோசியேட் ஆயிருக்கணும், அப்பதான் நம்ம கோச், இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து மேபி வந்து நிறைய பேர்த்தோட மனசுல இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காகவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா தள்ளி போட்டு வச்சதுலே இருந்திருக்கலாம்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து சர்வீஸா கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க மினிமமா போய் கோர் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே கோர் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு ரன்னிங் கோச்சா இருந்தோம்னா என்ன, ரன்னிங் கோச்சை பத்தி ரன்னிங்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அட் த எண்ட்ல அவங்களால, நீங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள்னால, அந்த பர்சன்னால கண்டிப்பா ஓட முடிகிற மாதிரி இருக்கணும், அல்லது அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இதுதான் கோர், கரெக்டுங்களா. அந்த கோரை வந்து நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது தான் அந்த மினிமம் வயபிள் ப்ராடக்டோட பேசிக்கான ஒரு எசன்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்ல கூட போய் நின்றுட்டு எவ்ரி வீக் அவங்களோட நின்று கூடவே ஓடி போய், ஒரு ஆப்ஷனா சொல்றேன், கூடவே ஓடி பண்ணலாம். அது வந்து ஒரு வகையானது. நீங்க பெரிய பிராண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் யூ கேன் ஸ்டார்ட். பட் ஆனா ஸ்டார்ட் வித் கோர் திங்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயத்தோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வெப்சைட் போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் கார்டு அடிச்சுக்கிறீங்க, அதெல்லாம் மறுபடி எடுத்தோன்னா வந்து நம்ம வந்து அந்த குட்டி பிசினஸ் கார்டு அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை. அதனால இமீடியட்டா நான் அதுல ஃபோக்கஸ் பண்றேன், அதுல டிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து டீவியேட் ஆகல. ஓகே, ஸோ நான் வந்து கோர் ஆஃப் கோர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தேவை, என்னோட கஸ்டமர் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரியலாவே இது தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கான பெயின் பாயிண்ட் இப்போ என்ன, ஏன் மற்றவங்க கிட்ட போகாம நம்ம கிட்ட வரணும், ஜாய்ஃபுல் ரன்னிங்னா என்ன, அதுக்கு எனக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி கோரா வச்சுட்டு போகும்போது தான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. முதல்ல நான் ஒருத்தருக்கு பண்ணேன், அதுக்கப்புறம் 2 இது பாத்தீங்கன்னா 2014 இருந்து ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 400+ பீப்புளுக்கு நான் வந்து கோச் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே ஷேப் அவுட் ஆகி ரீஹைட்ரேட் பண்ணி வந்தது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து என்ன பெனிஃபிட் பார்க்கணும்னா, நம்ம யாருக்கு பண்றோமோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ஃபீட்பேக் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, நான் ஒருத்தருக்கு பண்ணனா இமீடியட்டா அவர்கிட்ட வந்து தெரிஞ்சு புரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து திரும்ப எடுக்கிறது தான் அந்த ஃபீட்பேக் லூப். ஸோ நீங்க பெனிஃபிட்னு நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும் பண்ணினீங்கன்னா, நம்பர் 1 பெனிஃபிட் வந்து உங்களால உங்க கஸ்டமரை முதல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து இப்ப சில பேர் வந்து புதுசா வந்து ஐடியா இருக்கு, புது கேம்பெயின் பண்ணணும் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா, எடுத்த உடனே நம்ம அதை பத்தின போய் டெவலப் பண்ணி ப்ராடக்ட் டெவலப் பண்ணியோ இல்லை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியோ இல்லை வந்து அதுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணியோ பயங்கரமா பண்ணாம முதல்ல கஸ்டமர் யாருன்னு நமக்குனால தெரிஞ்சுக்கிறதுக்கான பெனிஃபிட் முதல்ல வருங்க. அது நம்பர் 1 பெனிஃபிட். நம்ம கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருக்காக சர்வ் பண்றோங்கிறது ரொம்ப தெரிய வரும். கரெக்டுங்களா. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டோ கம்மியான எஃபர்ட் போட்டோ நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுவீங்க.
ஸோ பெரிய லெவல் வெப்சைட் பண்ண தேவையில்ல, பெரிய லெவல் ப்ராடக்ட் இமீடியட்டா பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பெரிய லெவல் பிராண்டிங் அடிச்சோ அல்லது வந்துட்டு பெரிய சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வச்சோ அல்லது நியூஸ் மீடியா பிரசன்ஸ் வச்சோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால வந்து ஈஸியா குவிக்கா மார்க்கெட் கிட்ட போய் பேச முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட டிரெக்டா ஃபீட்பேக் எடுத்து உங்களால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க வந்து இந்த கோரை நீங்க கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு உங்களால அடுத்த லெவல் ஆஃப் ஃபுல் ப்ராடக்டை டெவலப் பண்றதோ ஃபுல் சர்வீஸை டெவலப் பண்றதோ ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதே சமயத்துல MVP வந்து ஒரு டைம் பண்றது இல்லை, அடுத்த டைம் மறுபடியும் ரீஇட்டரேட் பண்றோம். இப்ப நம்ம இந்த மீட்டிங்கே எடுக்கிறோம் இல்லைங்களா, முதல் டைம் பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம மீட்டிங் பண்ணோம்னா எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்க முடியாது. ப்ராக்டிகலி நான் சொல்றேன், சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கான சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணிருப்போம். இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கா, ஜூம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, என்னென்னலாம் கோர் ஃபங்க்ஷனாலிட்டியோ அதை முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி இருந்திருப்போம். ஓகேங்களா? மக்களுக்கு பிடிக்குதா, ஒரு 2-3 ஸ்பீக்கர் கொண்டு வருவோம், மக்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுவோம், நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம், தென் போக போக ரீஇட்டரேட் பண்றோம் இல்லைங்களா, அதுவே ஒரு MVP நான் பாக்குறேன். ஸோ இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எப்படி அஜைல் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா மைண்ட் செட்னு பேசுவோம். ஸோ அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டூல் அப்படிலாங்கிற ஒரு மைண்ட் செட். அந்த மாதிரி வந்து இது பண்றதும் ஒரு மைண்ட் செட் தான். நீங்க வந்து எந்த ஒரு அணுகுமுறையும் உங்களால வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்க பெனிஃபிட்ஸா நீங்க ரொம்ப அழகா உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட்டுங்களா? இப்ப இதை வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதுங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு இது நல்லா கிளியரா புரியுது அப்படின்னா வந்து சீன் டைப் பண்ணுங்களேன். C ஃபார் கிளியர். இது ஏன்னா வந்து நான் கோச்சிங்ல நிறைய பண்றதுனால, அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். தட்ஸ் ஏன்னா அதான் கொஞ்சம் இன்டராக்டிவாகவும் இருக்கும்னு நினைச்சிட்டு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எப்படி நீங்க பண்ணலாங்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடவே பேசுவோமே. இப்போ நான் பிக் வால்ட் பண்ணும்போது, ஓகே பிக் வால்ட்டுக்குள்ள அப்படிங்கிறது அப்படின்னா வந்து அது வந்து என்னோட ஸ்டார்ட் அப்ங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னா வந்துட்டு ரிவார்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் பீப்புள். அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரிவார்டிங் பிளாட்ஃபார்ம். இப்போ ஒருத்தர் வந்து சைக்கிளிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், இது வேணா பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஸோ இது வேணா பண்ணலாம். அது பண்ண அவங்களுக்கு வந்து இந்த பிக் வால்ட்டுங்கிற பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறுங்க, மைலேஜ் பாயிண்ட்ஸ் மாதிரி ஏறும். அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி லோக்கல் பிசினஸஸ் எல்லாம் ரிவார்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இது. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ண ஹவுங்கிறது வந்து நான் அது மூலமாவே எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? சோ எப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட மார்க்கெட் யாரு, நான் யாருக்காக இதை பண்ணணும், சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிய வந்துச்சு. ஏன்னா எனக்கு ரன்னிங் பிடிக்கும், ஓகே, எனக்கு ஜாகிங் பிடிக்கும், ஓகே, அதனால வந்து நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்ங்கிறதே கிடையாது இல்லைங்களா. சோ அந்த ஒரு புரிதலோட உள்ள வரும்போது தான் நமக்கு வந்து இதாச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படின்னா வந்து நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கும்போது, பிசினஸ் கன்சல்டிங் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைம் நம்ம போய் சொல்லும் போது அந்த பிசினஸ் ஆண்டர்பிரினரோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே சூப்பர்பா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கஸ்டமர் அவ்வளவு பிரில்லியண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வெறும் கன்சல்டன்டா போய் முன்னாடி சொல்லியிருக்கேன், இதை பண்ணுங்க, இல்ல என்னோட கஸ்டமர் வேற மாதிரி யோசிப்பாங்க அப்படிம்பாங்க. So that is where I started learning. இது வந்து ஒரு 7-8 years பேக்ல. ஸோ அப்படிதான் வந்து பார்க்கும்போது இருக்கும். ஸோ இப்போ என்னோட கஸ்டமர் யார், இப்போ ரன்னிங் இது பண்ணணும் அப்படிங்கும்போது பிக் வால்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் பீப்புள். ஸோ யாருக்கெல்லாம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலா இருக்கணும், அவங்க வந்து மேபி வந்து ஒரு இலைட் ரன்னரா இருக்கலாம். அதாவது ஒரு ரன்னர்ங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, நான் வந்து நாளைக்கு வந்து இப்போ 2024 ஒலிம்பிக்ஸ் வருது, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இங்க ஆஸ்திரேலியால பேசும்போது 32ல பிரிஸ்பேன் ஒலிம்பிக்ஸ் வருது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன் அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிற இலைட் ஒலிம்பிக் இருக்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா வந்து இல்ல நான் ரெக்ரியேஷனலா போறேன்ப்பா, எனக்கு ரிலாக்ஸா போகணும், எனக்கு ஒரு மென்டல் ஹெல்த்துக்காக போகணும், அதனால நான் பண்றேன், அதனால வாக்கிங் போறேன், அதனால ஜாகிங் போறேன், அதனால சைக்கிளிங் போறேன் அப்படிங்கிறவங்களா இருக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான குரூப்ல அதுல ஸ்பெசிபிக் இது வந்து பாத்தீங்கன்னா பிராட் கேட்டகரி, கரெக்ட்டுங்களா? அதுலயும் யாரு அப்படின்னு தான். சோ ஃபர்ஸ்ட் நான் போகும்போது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஓப்பனா வந்து நான் போற கேட்டகரி, இனிஷியலி பண்ண கேட்டகரி ரீசர்ச்ல 25 to 55 இதுதாங்க என்னோட கேட்டகரியே. ஓகே, இந்த குரூப்பை தான் நான் முதல்ல எய்ம் பண்ணி போகும்போது மார்க்கெட் ஐடென்டிட்டி இவங்களுக்கு பண்ணும் பொழுது என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க மினிமம் வயபிள் ப்ராடக்ட் பண்றது போது எப்பயுமே உங்களுடைய கஸ்டமர் குரூப்பை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, இதை நீங்க கஸ்டமர் அவதார்னு சொல்லலாம், எப்படியான சொல்லலாம். பட் நம்மளுடைய கஸ்டமர் யாருப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர். இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு பிஸி ப்ரொஃபஷனல்ங்கிறது வந்து இன்னொரு கேரக்டர். இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேரக்டர். இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேட்டகரி. இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபேமிலி மேக்கர் அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு கேட்டகரி.
ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் அவதாரா நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இந்த பிரச்சனைகள் எடுத்துட்டு உடனடியாக என்னோட சொல்யூஷனை வந்து எடுத்துட்டு போகாம ஒவ்வொரு ஈவெண்டா போய் நின்றுட்டு, இதுதான் எம்பிபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இவங்க பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வே எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து இங்க எம்சிஜின்னு சொல்லுவாங்க, மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், அங்க வந்து மெல்பர்ன் மேரத்தான் ஒன்று நடக்கும் அக்டோபர்ல. ஸோ அதுல போய் அவங்க வாசல்ல நின்றுட்டு யாரெல்லாம் ரன்னர்ஸ் எல்லாம் வருவாங்களா, ஏன்னா எங்க நான் பேசணுமோ என்னோட கஸ்டமர் எங்க இருக்காங்களோ அங்கதான் நான் போய் பேசணும். கரெக்டுங்களா? ஸோ உங்க பிசினஸ் நீங்க பண்ணணும்னா இது வந்து ஒரு ஆணி வேற நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. ஒருவேளை வந்து லைட்டா எங்கேயாவது டிவியேட் ஆனீங்கன்னா திரும்ப நம்ம இதே வச்சுமே, நம்ம கஸ்டமர் எங்க இருக்காங்களோ அந்த டிராபிக் முன்னாடி போய் நிக்கணுங்க. கரெக்டா? நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வந்துட்டு ஐயோ எனக்கு டிராபிக் வரலையே, ஐயோ டிராபிக் வரலையேன்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? நானும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிராபிக் வரலையே அப்படின்னு சொன்னவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி இருந்தீங்கன்னா எங்கூட ஜாயின் பண்ணணும்னா டீன்னு போடுங்க, டிராபிக் வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி என் கூட ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க எல்லாம் சூப்பர், அப்படி இல்லைன்னா என் கூட டீன்னு போடுங்களேன். ரைட், ஃபைன், சூப்பருங்க, வெரி குட் வெரி குட். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, டிராஃபிக்ங்கிறது என்ன, என்னோட மக்கள் எல்லாம் வந்து என்ன பாக்குறாங்க, என்னோட சர்வீஸை நோக்கி வராங்க, என்னோட வெப்சைட்டை நோக்கி வராங்க, அல்லது வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா என்னோட சர்வீஸ் வேணும்னு கேட்கறாங்க. நான் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். சர்வீஸுங்கும் போது பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பீக்கிங் கிக்கா இருக்கலாம், என்னோட வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் பிளானரா இருக்கலாம், அல்லது நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், நான் ஒரு டாக்டரா இருக்கலாம், எனி சர்வீஸ் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து என்னோட டிராஃபிக் மக்களுக்கு வர வர எப்படி வருது அப்படிங்கும்போது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அது பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்க வந்து என்னோட கஸ்டமர் குரூப் வந்து ரன்னிங் ஈவெண்ட்ல பண்றவங்களா ஸ்டார்ட் ஆஃப் வித் இருக்கனால அங்க போய் ரீச் வைப்பாங்க. ஸோ அங்க போய் நின்றுட்டு சர்வே எடுத்துட்டு இருக்கணும், எப்படி இப்படின்னு மேல அப்படி பார்த்துட்டு ப்ளீஸ் போடுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான். 6 கொஸ்டின் தாங்க, 30 செகண்ட் தாங்க ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஸோ அதை மாதிரி கேட்கும்போது ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லாம் போகும்போது வந்துட்டு ஒரு 20 கொஸ்டினோட போனாங்க. அது எம்பிபிலேயே இன்னொரு எம்பிபி 20 கொஸ்டினோட போயிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க. நான் இந்த சைடு நிக்கிறேன், அப்படியே அங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? ஐயோ இவன் ஏதோ வந்து சேரிட்டிக்காக காசு கேட்கிறான்ப்பா அப்படின்னு நினைச்சு அப்படி போயிடுவாங்க. ஓகே, நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பின்னாடி வருதுன்னு வைங்களேன் எனக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ அப்புறம் வந்து டியூன் இன் பண்ணி பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் தான். 6 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா என்னோட சொல்யூஷனை நான் சொல்லல, ப்ராப்ளத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்ப ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப லாங் டேர்மா இருக்கு, நான் போறேன்ப்பா வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகுது, அது வரைக்கும் நான் என்னப்பா பண்றது. ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு கன்சர்னா இருக்கு. இல்ல நான் பண்ணிட்டே இருக்கிறேன், பட் எனக்கு இந்த மோட்டிவேஷன்ல எதுக்காக நான் பண்ணணும். என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு வந்து கொஞ்ச நாள் வர முடியல, இப்போ சர்டன் கோவிட் டைம்ஸ்ல என்னால வெளியே வர முடியல, நான் தனியா இருந்து பண்ண வேண்டியது இருக்கு, எப்படிப்பா பண்றது அப்படின்றது மாதிரி இருக்கு. அல்லது வந்து ரீஹேப், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2020 ஸ்டார்டிங்ல வந்து கால் உடைஞ்சு போச்சு. ஸோ அப்ப எனக்கு கால் உடைஞ்சு நான் வெளியே வர்றக்கே 6 மாசம் ஆச்சு. ஸோ ஆன் டாப் ஆஃப் கோவிட்ல. ஸோ வெளியே வர்றக்கே நமக்கு இதாகும் போது எப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டேஜஸ் நடக்கும்போது அவங்களுடைய ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு 7-8 ப்ராப்ளம் லிஸ்ட் ஆச்சுங்க. அதுல ஒரு 3 ப்ராப்ளத்தை மட்டும்தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படித்தான் வந்துட்டு என்னோட கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் அந்த சொல்யூஷன் பண்ணும்போது அகைன் பாத்தீங்கன்னா வந்துட்டு உடனடியா போயிட்டு நான் ப்ராடக்ட் எல்லாம் டெவலப் பண்ணல. அதாவது வந்து இப்ப நம்ம பிசிக்கல் ப்ராடக்ட்டோ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டோ அதெல்லாம் டெவலப் பண்ணல, அதை அப்படியே மார்க்அப் பண்ணுங்க. மார்க்அப்னா ரொம்ப சிம்பிளா அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ, அதான் பேக் டு அந்த டெஃபினிஷன் ஆஃப் லீஸ்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளா என்னாலேயே என்ன பண்ண முடியுமோன்னு நினைச்சு இப்போ டெக்னிக்கலா சொல்ல போனா இந்த வேர்ட் பிரஸ்ங்கிற சைட்ல வச்சு இதுதாங்க இருக்கும் இப்படிதாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்டை கொண்டு வந்து wipball.com அப்படின்னு வந்து டொமைன் நேமை பிடிச்சி போட்டேங்க. ஸோ தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் கொண்டு போய் மக்கள் அதே குரூப் கிட்ட காமிக்கும் போது ஓ பரவாயில்லையே, இது இருந்தா பெட்டரா இருக்குமே, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தீரியா சொல்லியிருக்க கார்த்தி, பட் ஆனா ஏதாவது பாக்குற மாதிரி இருக்கா, டேட்டா வேணும்பா அப்படின்னாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இந்த சிக்கன் அண்ட் எக் மாதிரி தான், இது இருந்தா அது வேணும், அது இருந்தா இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். இதெல்லாம் வந்து எப்படி எம்பிபி நீங்க ரீஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். தென் பாத்தீங்கன்னா வந்து மார்க் டேட்டாவை நான் போட்டுட்டு என்னோட டேட்டா மட்டும் ரியல் டேட்டா அதை மட்டும் உள்ள போட்டுட்டு மற்றவங்க டேட்டாலாம் மார்க் டேட்டாவை போட்டுட்டு போய் வந்துட்டு அகெயின் சாஃப்ட்வேர் எதுவுமே டெவலப் பண்ணல. அதுக்குன்னு சில டூல்ஸ் சும்மா வெறுமனே வந்து ஸ்க்ரீனை மட்டும் பேப்பர்ல நான் வரைஞ்சிட்டு அதை போட்டோ எடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணா இங்க போகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படி காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பேருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படித்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். ஸோ தட்ஸ் ஹவ் யூ பில்ட் அப் அன் எம்பிபி. ஸோ இந்த மாதிரி இதை வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல நிறைய பேர்த்த பார்க்கலாம். நீங்க வந்து பெரிய பெரிய இதை விப்பால்ட்டுங்கிறது வந்து இப்போ என்னோட ஜேர்னியா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பெரிய ஜேர்னி எடுத்துங்க, ஏர்பிஎன்பி
ஏர்பிஎன்பிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து அவங்களுடைய ஓன் ஹவுஸை வந்துட்டு வெளியே ரெண்டலுக்கு விடுறது, வெளியே இருக்கிறவங்க வர்றது. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து அவங்ககிட்ட இருந்த அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெண்டே பே பண்ண முடியாத மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்ல இருக்கும்போது அவங்க ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல வந்து சரி நம்ம கிட்ட என்ன இருக்குது, எதுவுமே இல்லப்பா அப்படின்னு இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு இது வந்து அந்த ஏர் பெட், அந்த ஏர் பெட் இருக்குங்க, அதை மட்டும் போட்டுட்டு வர்றவங்களுக்கு சரி ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க. அதை ஃபர்ஸ்ட், ஏன்னா வந்து கோர் அசம்ஷன் பாருங்க, வர்றவங்க தூங்கணும், இடம் வேணும், பெட் இருக்கு, தூங்குறோம். கோர் அசம்ஷன் ஃபங்க்ஷனலா கரெக்டா இருக்குங்களா, கஸ்டமருக்கு தேவை முடிஞ்சா டன். ஆனா வந்து சொஃபஸ்டிகேஷனா இல்ல, ஏர் பெட் எங்க போட்டாங்க, ஹால்ல தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீட்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ. ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து உங்களுடைய MVP ப்ராசஸை நீங்க அந்த கண்ணோட்டத்தை வந்து மாற்றணும். நம்ம வந்து நினைச்சிருக்கிறது வந்து சாஃப்ட்வேர்னா ஓகே இதுல சாஃப்ட்வேரோ ப்ராடக்டோ நம்ம வந்து குவிக்கா சீக்கிரமா நம்ம எடுத்து பண்ணிடுவோம்ப்பா, அதுதான் MVP நம்ம நினைச்சிருப்போம். கொஞ்சம் அது இல்லாம இனிமேல் கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றணும்னா உங்களுக்கு காஸ்ட் நல்லாவே சேவ் ஆகும். ஸோ ஈவன் இந்த காஸ்ட் சேவிங்கை பத்தி பேசும்போது என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இன்கேஸ் யாராவது, இது ஸ்பெசிஃபிக்கா சாஃப்ட்வேருக்கு மட்டும் சொல்றேங்க, யாராவது வந்து நீங்க வந்து இனிஷியலா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனடியாக மொபைல் ஆப்பை போய் டெவலப் பண்ணி அதுக்கான காஸ்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் ஆகுது உங்களுடைய டம்மி வெப்சைட்டோ இல்ல வந்து ஒரு மார்க் வெப்சைட்டை வச்சு பாருங்க, மக்கள் வந்து ரீச் அவுட் ஆகுறாங்களான்னு பாருங்க. ஏன்னா நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டீங்களேன், ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல எவ்வளவு மொபைல் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க வெர்சஸ் எவ்வளவு வெப்சைட் உங்க மொபைல்ல பார்த்திருப்பீங்க, நீங்களே பாருங்க. ஸோ வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே நீங்க இமீடியட்டா ஒரு மொபைல் ஆப்பை போய் அப்படி, ஏன்னா அது மொபைல் ஆப்புங்கிறது ஒரு பிளிங்கான ஒரு வார்த்தை, ஒரு பஸ்வேர்ட். ஸோ அப்போ வந்து எல்லாரும் பண்ணலாம், மொபைல் ஆப் இல்லையா, நீ எல்லாம் என்னப்பா சாஃப்ட்வேர் பண்ற, நீ எல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. தட்ஸ் ஓகே ஃபைன், நீங்க கண்டிப்பா அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி தேவை இருக்கா, நீட் வெர்சஸ் வாண்ட். ஃபர்ஸ்ட் உங்க கஸ்டமருக்கு தேவையா, மார்க்கெட் ஃபிட், இதுதான் வந்து மார்க்கெட் ஃபிட்ங்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து சாதாரணமான சிம்பிளான ஒரு வழியிலேயே உங்களால பண்ண முடியும். அதை ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து ஹவு அப்படிங்கிற இதுல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பப்பா அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எனி டைமுங்க, இன்னைக்கு இப்பவே கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். அது நீங்க வந்து புது ஸ்டார்ட் அப்பா இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஐடியாவை பண்றதுக்கும் யூஸ் ஆகும், உங்களோட ஐடியாவை டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இல்ல எக்ஸிஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய புது கேம்பெயின் உண்டு பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் பண்றேன், ஒரு மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் பண்றேன், அல்லது வந்துட்டு என்னோட புது பிரான்ச் செட்டப் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சும் போது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த ஸ்டேஜா இருந்தாலும் உங்களுடைய அந்த திங்கிங்கை வந்து மாத்தினீங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வந்து இப்போ நீங்க இதுல புக்ஸ், இதுல வந்து கான்செப்ட், இதை ஃப்ரேம் ஒர்க்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லெவலா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சோம்னா நம்ம உடனடியா வந்து யோசிச்சுக்கிட்டே நம்ம இருப்போம். இப்போ மேரத்தான்ல நான் சொல்றது என்னன்னா வந்துட்டு ஐயோ 5 கிலோமீட்டர் பண்ணுமா அப்படின்னு நம்ம வந்து நான்லாம் நினைச்சிருக்கேன். நிறைய பேர் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 கிலோமீட்டரா பார்க்காதீங்க, முதல்ல ஒரு அடி எடுத்து வைங்க, கண்டிப்பா எங்கேயாவது கண்டிப்பா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போகும். ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ அங்க இருந்த மாதிரி. ஸோ அதனால வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா வந்துட்டு எனி டைம் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்புறம் எந்தெந்த டொமைனுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் MVP வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரினா, சாஃப்ட்வேருக்கு நான் சொன்ன மாதிரி வந்து சாஃப்ட்வேருக்கு ரொம்பவே ஃபிட் ஆகும். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபிட் ஆகும். ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப நல்லா ஃபிட் ஆகும். பிசிக்கல் ப்ராடக்ட் ஏதாவது பண்றீங்க, ஸோ நான் வந்து ஒரு மெஷினரி பண்றேன், அல்லது வந்துட்டு நான் ஒரு பென், ஒரு பயங்கரமான மேக்னெட்டிக் பென் கிரியேட் பண்றேன், ஸோ சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா நல்லா இருக்கும். சர்வீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட்டிவ் திங்கிங்கோட நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு பெய்டு கிக், ஒரு பெய்டு ஸ்பீக்கிங் கிக் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது சர்வீஸ். பட் ஆனா சர்வீஸையே நீங்க இனிமேல் வந்து ப்ராடக்டைஸ் பண்ண முடியும். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சர்வீஸை வந்து எப்படி ப்ராடக்டா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு பெய்டு ஸ்பீக்கரா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து டு ஸ்டார்ட் ஆஃப் வித், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன 2-3 கீ அசம்ஷன் பார்ப்போங்களேன். உங்களுடைய கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, நீங்க பேசணும், நம்பர் 1. ஓகேங்களா? 2வது பேசுறதுக்கு வேல்யூ வந்து எங்கேயாவது யாருக்காவது பயன்படணும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பே பண்ணும். ஏன்னா பெய்டு கிக்குங்கிறனால இந்த 3 கீ அசம்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குனீங்கன்னா வந்து உங்களை வந்து நீங்க தயார்படுத்திட்டீங்க. அதுக்காக வந்து நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து பெட்டர் ஸ்பீக்கர் ஆகுறதுங்கிறது வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுல ஏகப்பட்ட தப்பு இருந்திருக்கலாம்.
அதை பத்தி நமக்கு இல்லை, நம்ம வேல்யூ கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸோட நீங்க பாட்டுக்கு இறங்குவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இறங்குவீங்க. அப்புறம் யாருக்கு நீங்க பேச போறீங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஓ நீங்க வந்து வந்து பெய்ட் கிக்னா என்ன டாபிக்ல பேசுறீங்க, ஓ ஓவரால். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே எனக்கு அப்படியே புல் அரிச்சதுங்க. ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல பயங்கர வேல்யூபிள் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்து, அதுக்கப்புறம் பிசினஸ் ஹேபிட்ஸ்ல இருந்து, சக்சஸ்ஃபுல் எப்படி ஆண்டர்பிரனர் ஆகிறதுல இருந்து, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேர்ல இருந்து, கிரிப்டோ, ஸ்டாக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருக்கலாம். ஏன்னா வந்து ஒன்னொன்னும் அவங்களுடைய ஓன் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுதுல நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதை எடுத்துட்டு நீங்க போய் பேக்கேஜ் பண்ணலாம். ஸோ எப்படி பேக்கேஜ் பண்ணலாம்னா வந்து மேபி வந்து ஒரு சர்டன் கம்பெனிஸ்ட நீங்க பேசுறது வந்து ஒரு லைவ் ஷோ நீங்க பண்ணலாம், அதுக்கப்புறம் 3 ரெக்கார்டட் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக்கேஜ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அது ஒரு MVP பேசிக். அதை முதல்ல போய் கேட்டு எத்தனை கம்பெனி அதை ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கறது வந்து நீங்க கேட்கறதே ஒரு MVPயோட ஒரு அவுட்கமா இருக்கும். ஸோ இப்படி நீங்க ரீஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீங்க ஒரு ஆன்லைன் வெபினார் பண்ணிடுறீங்க. ஒரு ஆன்லைன் வெபினார் பண்ணதுக்கு அப்புறம் அதை மட்டுமே ப்ராடக்டா மாத்தி உங்களால பண்ண முடியும். ஓகே, இப்ப நான் சொல்றேன், என்னோட 28 day 5 கிலோமீட்டர் ரன்னிங் சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 0ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஒருத்தர் ஓட வைக்கிறதுங்க. ஓகே, இது வரைக்கும் அவங்க பண்ணாததை 28 டேஸ்ல பண்ண வைக்கிறது. அது பாத்தீங்கன்னா ஹைபிரிட். இது பாத்தீங்கன்னா சர்வீஸ் மாதிரி தான் நமக்கு நினைச்சிருப்போம், கரெக்டுங்களா? ஏன்னப்பா இது வந்து நீங்க பண்றது ஒரு சர்வீஸ் தானே, இது எங்க ப்ராடக்டா நீ பண்ண போற அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுதான் ரியாலிட்டி சொல்றேன். ஸோ அவங்க வந்து என்னோட இதுக்கு வரும்போது ஜாய்ஃபுல் ரன்னிங்காக தான் நான் அதை பார்ப்பேன். ஏன்னா எக்ஸசைஸ் ஆகும்போது, சோர் ஆகும்போது வந்து ஐயோ இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், இது மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஒரு என்ஜாய்ஃபுல்லா ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது ரன்னிங்கா பார்க்க சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது 28 நாளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து டெய்லியும் போகும். டெய்லி 2 சேலஞ்சஸ் போயிடும். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா டெக்னாலஜி வழியா அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து அழகா அனுப்பிச்சு விட்டுரும். டெய்லியும் வந்து லைவா அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து திரும்ப அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல எனக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி பண்ணும் பொழுது தென் இட்ஸ் அன் காம்பினேஷன் ஆஃப் என்னோட ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டோட்டலி வந்து சர்வீஸா இருக்கிறத கொஞ்சம் ப்ராடக்டைஸா நான் மாத்திட்டேன். ஸோ முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெடலும் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் பேக்கேஜா வருது இல்லைங்களா? ஸோ என்னோட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிடே கண்டென்ட் கொடுக்கறது எனக்கு கம்மியாயிரும். பட் எவ்ரிடே கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது வந்து அது டெய்லி எனக்கு இருக்கும். எவ்ரிடே அவங்களோட இதை பார்க்கறது, அசஸ்மெண்ட் பார்க்கறது இருக்கும். ஏன்னா அது வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து நான் பார்க்கணுங்கிறது வந்து, அவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து இன்னொரு மெஷின் பார்க்கறதுங்கிறது கிடையாது. ஸோ அங்கதான் அந்த MVPயோட கோர் ரிஸ்க், கோர் ஃபங்க்ஷன், அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேக்கேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன சர்வீஸை பேக்கேஜ் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியானதான் நம்ம வந்து பேசுறது. எப்போ ஆரம்பிக்கிறோம் MVPயை, எப்படி, வாட் இஸ் MVP, ஹவு, வென், வை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் ஜிஸ்டா நான் வந்து சொல்ல விரும்புறது. ஸோ இது எனி டைம் யார் வேணா பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய பஸ்வேர்டோ, இவங்க தான் பண்ணணும், இந்த கோர்ஸ் பண்றவங்க தான் பண்ணணும், இந்த சர்டிஃபைடு பீப்புள் தான் பண்ணணும், இந்த கார்பரேட் தான் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் பண்றவங்க தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ எனக்கு நான் முதல்ல இந்த கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய மென்டார் தான் எனக்கு வந்து இதை பத்தின ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க. ஸோ ஆனா அவங்க வந்து எனக்கு அப்பவே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, அந்த இவர் ஒரு புக் இருக்குங்க. அந்த புக் ஆக்சுவலி அந்த வேர்டே பாத்தீங்கன்னா ஃப்ராங்க், ஐ திங்க் ராபின்சன் அப்படிங்கிறவர் தான் அதை கிரியேட் பண்ணவர். எரிக்னு சொல்லிட்டு, எரிக் ரெய்ஸ் தான் வந்துட்டு அவருடைய இந்த புக்ல தான் வந்து லீன் ஸ்டார்ட் அப்ங்கிற புக்ல தான் இதை வந்து ரொம்ப ஃபெமிலரைஸ் பண்ணுது. பட் அந்த கான்செப்ட் வந்து யாருக்கு வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். எப்படி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருப்போம், ஓ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா சில சர்டிபிகேஷன்லாம் வாங்கினாதான் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் நினைச்சிருப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம அம்மா எல்லாம் பயங்கரமான ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்ங்க. நீங்க போய் சமையலுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க பட்டுன்னு கேட்பாங்க, எத்தனை பேர் வராங்க, யார் வரா, யார் வெஜ், எத்தனை பேர், எத்தனை கிட்ஸ், ஓகே எத்தனை வேணுமா, இவ்வளவு மட்டும் போதுமா, இல்ல வந்து ஸ்வீட் வேணுமா. ஸோ அது வரைக்கும் நமக்கு கேட்டுட்டு எது வேணும் எது வேணாங்கிறது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுங்க. ப்ரையாரிட்டி போட்டு இல்ல நம்மளால வந்து இன்னைக்கு இது இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அவங்க தாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ நம்ம எல்லாருமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு. பட் அந்த ரோல் டைட்டில்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது மாதிரிதாங்க இந்த MVPயும் வந்து எல்லாத்தினாலையும் நம்மளால பண்ண முடியும். நம்மளால பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஒண்ணு பெருசா அது கிடையாது. அதுக்காக தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு இது வரைக்கும் நீங்க சொன்ன கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து கே அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. கே ஃபார் ஓகே அப்படின்னு சொல்லி கே. சூப்பருங்க. ஓகே, தேங்க்யூ.
ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை அப்படியே வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு எனக்கு வந்து நான் ஏதாவது சொன்னேன்னா வந்துட்டு இது ஒரு அனதர் உங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி புக்கா சும்மா படிச்சுட்டு அப்படியே போற மாதிரி புக்காகவோ இல்ல அனதர் வந்து ஜஸ்ட் ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷனல் பம்ப்டப்பான ஒரு யூடியூப் வீடியோவாகவோ ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே போற மாதிரியாகவோ இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில ஏதாவது எடுத்துட்டு போலாமே வீட்டுக்கு ஒரு டேக் அவே நீங்க சொல்லுங்க, அல்லது வந்துட்டு கால் டு ஆக்ஷன் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், அல்லது வந்துட்டு இதுல இருந்து என்னப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி இந்த யாராவது கேட்கறாங்க. இப்போ வந்து இவ்வளவு பேர் நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ வெளியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து உங்க ஃபேமிலியோ என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு சில இதெல்லாம் தான் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வந்து பயங்கரமா சொல்லலாம் இல்லையா. அதுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள்ல நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு குயிக்கா ஷேர் பண்றேன், அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ எஸ், ஸோ இதாங்க பார்த்தோம். ஒன்றும் இல்லை, நம்மளோட கால் டு ஆக்ஷன் வந்து உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய நியூ இனிஷியேட்டிவ்ல எக்ஸிஸ்டிங் பிசினஸா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், ப்ராடக்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வேற சர்வீஸ் பிசினஸா பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது வந்துட்டு எனி கிவன் $multi-million பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப புது இனிஷியேட்டிவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் குரூப் யாரு அப்படிங்கிறத முதல்ல திரும்ப ரீஏட்ரேட் பண்ணீங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா பண்றீங்கன்னா சொல்லுங்க, நீங்களாவே வந்து உங்களை எழுதி பாருங்க, மனசுல ஓட்டி பாருங்க. நீங்க சொல்லிருப்பீங்க டக்குன்னு இவங்க தாங்க என் கஸ்டமர் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, ஒரு குரூப்பை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா திரும்ப யோசிங்க. ஓகே, திரும்ப யோசிங்க, திரும்ப அதை எழுதி பாருங்க. கண்டிப்பா இன்னொரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அங்க உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அவங்க ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனா லைஃப்ல நமக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது உங்களால சால்வ் பண்ண முடியும்னா உங்களுடைய பிசினஸ்க்கு ஒரு சேல்ஸ் அங்க வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க அதை சேல்ஸை விட நீங்க அவங்களுடைய லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றீங்க. The more you create more impact on more people, you are creating a tribe. So உங்களுடைய ட்ரைப் கிரியேட் ஆக உங்களுக்கு வந்து பிசினஸும் நல்லா நடக்கும். ஸோ முதல்ல அந்த கஸ்டமர் குரூப்பை ரிஃபைன் பண்ணி பாருங்க. ஓகே, அது ஒரு விஷயமா பாருங்க. இன்னொன்னு, நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நீடா இருக்கு, முக்கியமா அது கஸ்டமருக்கு தேவைப்பா அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் ஃபோக்கஸ் வந்து பாருங்க. சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க அல்லது வந்துட்டு உங்க டீம் நினைச்சிருந்திருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவைன்னு, பட் உங்களுடைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து வேற மாதிரி எதிர்பார்த்திருக்கலாம், இல்ல தேவையே இல்லாம தேவையே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ உங்களுடைய நீட் வெர்சஸ் வாண்ட், உங்களுடைய சர்வீஸ்ல இருக்கக்கூடிய நீட் வெர்சஸ் வாண்ட்டை கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா, அது ரெண்டாவதா பாருங்க. அப்புறம் ஹை ரிஸ்க் அசம்ஷன், ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான உங்களுடைய ப்ராடக்ட்ல உங்களுடைய சர்வீஸ்ல என்னென்ன கீ ரிஸ்க் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது பாருங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு இ-காமர்ஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், அல்லது வந்து சரி இ-காமர்ஸ் சைட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஏன்னா அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணோம். ஸோ எஸ், ஸோ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் இது பண்ணும்போது இ-காமர்ஸ்ல பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேமெண்ட் எல்லாம் நல்லா வரணும்ப்பா, ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் வரணும், ஆனா வந்து அவங்களோட இது வந்து ஒரு சர்டன் ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர். அகெயின் வந்து இந்த ரெண்டுமே நான் வந்து கொஞ்சம் பிளாங்கெட்டா தான் சொல்றேன், ஸ்பெசிபிக்கான நேம் சொல்லல. அவங்க ஸ்பெசிபிக் பேமெண்ட் கேட்வே தான் வேணும், இந்த பேமெண்ட் யூஸ் பண்ணா எங்களுக்கு வேணும், ஏன்னா இதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் வச்ச ஒரு இது பேமெண்ட் கேட்வே, அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. பட் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அதே தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தோம். பட் ஆனா வந்து ஃபைனலா என்ன ஆச்சுன்னா அவங்களோட கஸ்டமர் குரூப் வந்து they are not ready to use that அந்த பேமெண்ட் கேட்வே. கரெக்டுங்களா, ஏன்னா அவங்க வந்து சோ யூஸ் டு வேற ஒரு பேமெண்ட் கேட்வே. ஸோ அந்த ஹேபிச்சுவல் சேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதுதான் இவங்களோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. அவங்க பணம் பே பண்ணி உள்ள வரணும்னா அதுக்கான கீ ரிஸ்க் என்ன, நம்ம மக்கள் நம்மளோட யாருக்கு சார்ஜ் பண்றோமோ அவங்க they are ready to pay through that gateway-வா அப்படிங்கிறது. பணம் பே பண்றதுக்கு ஓகே, பட் இவங்க டிஜிட்டலா பண்ணும்போது இந்த பேமெண்ட் கேட்வே எல்லாம் பண்ண நினைச்சாங்கன்னா எப்படி. ஸோ இப்போ நீங்க இதுவே பிசிக்கலே பாக்குறீங்களா, சில பேர் வந்து பணம் வாங்கலாம்னு நினைப்பாங்க, நான் கேஷ் மூலமா தான் கொடுக்கணும்னு நினைக்கலாம், அல்லது வந்து சில பேர் வந்து இல்ல நான் வந்து கூகுள் பேல தான் பண்ணுவேன்னு நினைக்கலாம். ஸோ அந்த வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, இது கொடுத்தா வந்துருவாங்க அப்படிங்கிற காலம்லாம் கொஞ்சம் போயிட்டே இருக்குதுங்க. நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறணும்னா நம்மளும் கொஞ்சம் ஈஸியா எஃபிஷியன்ட்டா பண்ணலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னோட விப்வால்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எதுல வேணா பண்ணலாமே, எப்படி ட்ராக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ராவா இருக்கு, கார்மின் இருக்கு, ஆப்பிள் வாட்ச் இருக்கு, சாம்சங் வாட்ச் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நிறைய பேர் என்னோட குரூப்ல இருக்கக்கூடிய, அதாவது வந்து என்னோட கஸ்டமர் அவதார்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர் அவதார்ஸ்ல இருக்கிறவங்க வந்து 80% 80% வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பேர் வந்து ஸ்ட்ராவா. அதை தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சோ இது யூஸ் பண்ணி தான் இப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஒன் போறோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது 2-3 இருக்கு, அது செகண்டரி. பட் எனக்கு பிடிச்சதுங்கிறத விட கஸ்டமருக்கு எது நீடு அதுதான் ரிஸ்க்னு சொல்லி அதை தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். ஓகேங்களா,
அதுக்கடுத்தது வந்து 4வது வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய இந்த புது ஐடியாவோ இல்ல இந்த புது கேம்பெயினோட ஐடியாவோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எதுவா நீங்க பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதல் தாட் வந்து பண்ணீங்கன்னா எதை வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஒரு புது மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோரா என்ன இருக்க போகுது, உங்களுடைய எம்பிபியோட கோர் என்ன அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது, ஓகே இது எல்லாத்துக்குமே ஆணிவேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, கஸ்டமர்ட்ட இருந்து கேட்டுப்போம், கஸ்டமர்ட்ட இருந்து சொல்லுவாங்க, அந்த சேனல் என்ன, அந்த ஃபீட்பேக் சேனல் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 விஷயங்கள்ல வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. 5 விஷயங்கள்ல வந்து நீங்க எது வருதோ அதை வந்து இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க, உங்க மனசுல ஓட்டி பாருங்க, இதாகும் அது. ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு நீங்க பண்ணும்போதுதான் அந்த அந்த மசில் மெமரியும் வந்து உங்களுக்கு உள்ள வரும். நாங்க ரன்னிங் சொல்லுவோம், நீங்க வந்து படிக்கலாம், நீங்க ஸ்விம்மிங் இது நிறைய கேட்டிருப்போம், ஸ்விம்மிங்கை பத்தி நிறைய படிக்கலாம், ரன்னிங்கை பத்தி நிறைய படிக்கலாம். அதே மாதிரி தாங்க பிசினஸ். ஸோ நம்ம நிறைய எல்லா விஷயங்களும் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், வாவ் சூப்பர், பல ஸ்டோரி கேட்கலாம், எல்லாமே ஓகே. பட் நம்ம செய்யணும், நம்ம செய்யறோமா, தப்போ ரைட்டோ இல்லைங்க. பர்ஃபெக்ஷன் வந்து பெரிய எனிமிங்க நமக்கு. ஓகேங்களா? இது வந்து சொல்லும் போது சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கலாம், பட் ஆனா வந்து இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது முக்கியமா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப எனிமிங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் ஒருவேளை வந்து நீங்க வந்து உங்களுடைய நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஓகே இத வந்து ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றதை எடுத்துக்கங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கே பார்த்து ஐயே என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதாங்க உங்களுடைய முதல் வெற்றி. ஓகே, சோ அப்படி இருக்கும். நீங்க வந்து அப்படியே தங்கமா செம்மையா இருக்குப்பா, ஜொலிக்குதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப நான் வந்து உங்களை அப்ப நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்களோங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வரும். இது வந்து என்னோட பர்சனல் சாய்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்னதெல்லாம் வந்து நிறைய இருக்கும், நிறைய தப்பு இருக்கும், இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவு இட் வில் பி. ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் டு இட் ஆயிருக்கலாம். ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கும்போது நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும், நிறைய இந்த மாதிரியான ஹியூமிலிட்டியான சிச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த கிரவுண்டடா இருந்துக்கணும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து தப்பா இருக்கும், பரவாயில்ல, பட் போவோம். முக்கியமான விஷயத்த கொடுக்குறோமா போவோம். ஓகேங்களா? அந்த 5 விஷயத்த பண்ணுங்க. இந்த பேனா கையிலேயே வச்சு நான் பேசிட்டு இருக்கனால டக்குன்னு இதுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை இப்பவே நான் சொல்லி இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா வந்து எம்பிபிக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பென், இப்ப ஜென்ரலா நம்ம எப்படி யோசிச்சிருப்போம்னா வந்து பென் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓகே ஒரு பேனா வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் எம்பிபியோடதே வந்து அந்த பேனா வச்சு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ரேண்டமா கையில கிடைச்ச பேனாங்க. ஸோ நீங்க வந்து இந்த கலரைகள் எல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சா இருக்குது, அதை பத்தி சொல்றாங்க. ஸோ பென் அவங்க ஒருத்தங்க டிசைன் பண்றாங்கும் போது ஃபர்ஸ்ட் கோர் என்னங்க, எழுதணும். ஓகே, ஏதாவது போட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் முதல் கட்டா எடுக்கணும். ஸோ நான் வந்து எழுதணும்னா இந்த மேபி இந்த டிப் இத்தணுண்டோ இல்லை வந்து கொஞ்சம் இங்க் ஃபில் பண்றதுக்கு இத்தணுண்டோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரோட்டோடைப் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் கட்டுக்கு நான் இதை மட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இது வந்து எப்படி பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியல, நான் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்காக சொல்றேன். ஒரு இமேஜினேஷனோட என் கூட அப்படியே வாங்க கரெக்டா கூட்டிட்டு போயிருவேன். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க இத்தினோண்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அச்சோ இது வந்து குழந்தைகளுக்கு பண்ற மாதிரி இருக்கு, நம்ம கஸ்டமர் குரூப் யாரு, பெரியவங்க தானே, அவங்களுக்கு கொஞ்சம் கையில பெருசா இருக்குமே, கையில கொஞ்சம் விரல்கள்லாம் நல்லா பெருசா இருக்குமே, கொஞ்சம் நீளமா இருக்குமா, பெட்டர், ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்தது நீளமா வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நீளமா பண்ணி இது இருக்கும்போது கொஞ்சம் வலிக்குது, ஒரு மாதிரி பிடிச்சி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஏன்னா நான் வந்து பக்கமா கட்டுரை எழுதுறேன், எனக்கு வந்து போயம்லாம் நல்லா எழுதுவேன் அப்படின்னு நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கும்போது, இல்ல வந்து நான் நிறைய நோட்ஸ் எடுப்பேன், நிறைய படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கை வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும். நல்லா எக்ஸாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா நிறைய வலிச்சிருக்கும், உங்களுக்கு வலிச்சிருக்கும், சில பேருக்கு நகெல்லாம் தட்டையாவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேபி வந்து அடுத்தது ஓகேங்க நம்ம ஒரு கேப் போட்டுக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வரலாம். இப்ப ஓகே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது என்ன நடக்கும், நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் என்ன நடக்கும்னா நீங்க போட்டீங்க, ஓகே பெர்ஃபெக்டா போட்டாச்சுப்பா, எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு இருக்கும்போது ஓகே இது வந்து கிளிக்கா இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். எவ்ரி சிங்கிள் டைம் வந்து எனக்கு டிப்பு வெளியே வர்றதுக்கு பதிலா மக்கள் சொல்லுவாங்க ஓகே எனக்கு வந்து வேணுங்கும் போது மட்டும் அப்படி கிளிக் ஆகுனா கொஞ்சம் ஸ்டைலா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ அப்போ நீங்க ஸ்டைல் அதை வந்து கொண்டு வருவீங்க கரெக்டா. சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓகே, பட் ஆனா எங்க வைக்கிறதுனே தெரியல, எங்க வச்சாலும் விழுந்துகிட்டே இருக்கு, டேபிள்ல வச்சா சல்லுன்னு ஓடி போய் விழுந்துருது, அதுக்கப்புறம் பாக்கெட்லயும் வைக்க முடியல, தேட வேண்டியதா இருக்குதுப்பா, என்னப்பா கார்த்தி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, நம்ம ஒரு ஹூக் மாதிரி வச்சுக்கலாம், அப்படி நீங்க ஸ்டைலா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிப்பா இது ஏதோ ஒரு நல்லாவே இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அப்படியே நான் பேனால போட்டு எழுதும் போது நம்ம கம்பெனி நேம் இருந்தா பெட்டரா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு கலர் கொடுத்து ஒரு பிராண்டை கொடுத்துடலாம். இது வந்து அப்படியே இவால்வ் ஆகி வர்றதுங்க.
ஓகே, இந்த மாதிரி வர்றதுதான் இருக்குமா வழிய நம்ம எடுத்த உடனே ஓகே நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது, எடுத்த உடனே நம்ம கலரை முடிவு பண்ணிடுவோம். நம்ம முதல்ல கலரை தான் மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன கலர் பேனா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி பேனானா என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. தட்ஸ் ஹவு யூ கேன் டேக் இட் அஸ் an எக்ஸாம்பிள். தட்ஸ் ஹவு உங்களுடைய டிசைனை நீங்க கொண்டு வரலாம். தட்ஸ் ஹவு உங்களுடைய ஐடியா இருக்கு இல்லைங்களா. ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பீங்க ஒரு கேம்பெயினோட ஐடியா, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா. ஐயோ நான் வந்து இதை வைக்கிறேன், $1 மில்லியன் பண்றேன், நான் அப்படியே போய் மீறிட்டா ரிட்டையர் ஆகிறேன், இன்வெஸ்டர் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல. அது அப்படியே நீங்க போங்க, அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க MVP யோசனை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்றேன். ஏதாவது கொஸ்டின்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் டேக் இட் அக்ராஸ். தேங்க்ஸ் கார்த்திக். ஐ திங்க் மெராத்தான் ஓடின மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அவங்க மெராத்தான் ஓடின மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சே எஸ் டே வை போடுங்க எல்லாரும். உங்களோட சேர்ந்து எல்லாரும் நாங்க வந்து மெராத்தான் ஓடி வந்துட்டோம் கார்த்திக். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. But I think I will finish that and I will ask others to start the questions. MVP வந்து இவ்வளோ அருமையா எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். எப்பவுமே சொல்லும் போது லைக் மென்டோர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எடுக்கிறது இட்ஸ் ரியலி குட். ஏன்னா எப்பவுமே MVP மட்டும் கிடையாது இல்லையா, மற்றதும் கூட சேர்ந்தது தான். அனைத்தும் எல்லாம் சேரும் போது தான் எல்லாம் வரும். ஆனா பெர்ஃபெக்ஷனை பத்தி பேசும்போது என்னையே தாக்குன மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைன், தட்ஸ் ஃபைன். I will take that. சிந்தனைகள் எண்ணங்களாகும், எண்ணங்கள் சொற்களாகும், சொற்கள் செயல்களாகும், செயல்கள் பழக்கங்களாகும், பழக்கங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. எப்பவுமே நெல்லிக்காயை கடித்தால் கசக்கும், ஆனால் அதன் பிறகு அது தண்ணீர் குடித்தால் இனிக்கும். அது போலதான் மெராத்தான் என்றாலும் சரி, தொழிலில் முன்னேற்றத்திற்கு என்றாலும் ஏற்ற ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்க அனைவரும் பலன் அளிக்கும் வகையில் இருந்தது. Really thank big one Karthik, it's really good. Thank you. இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் I will open up the forum for any questions and answers. Anything you want to say, Karthik, before that? Otherwise, I will open up the forum for anyone want to ask questions. இல்லைங்க, I'm fine. I can take some questions. அதுக்கப்புறம் yeah. Thank you. Thanks, Karthik. Questions இருக்கிறவங்க please raise your hand. I will unmute you. எல்லாரும் இன்னும் ஓடி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க கார்த்திக். I will say that. Yes, Murthy. Thank you. Hi Karthi, I'm Murthy. மெல்பர்ன்ல இருந்து பேசுறேன். உங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. இட்ஸ் வெரி குட். MVP பத்தி ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி லாஸ்ட் எக்ஸாம்பிள் வாஸ் கிரேட். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. இட் வாஸ் ரியலி ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் என்னோட கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இது MVP எவ்வளோ லாங் ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஸோ அது எப்படி நீங்கள் எந்த டைமில் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சுது இந்த ப்ராடக்டோட MVP-யோட ஓகே இந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு ஐடியா இருக்கும், பட் நம்ம கஸ்டமர்கிட்ட போய் டு பி கஸ்டமர், நம்ம அந்த வுட் பி கஸ்டமர்கிட்ட போய் நம்ம பேசவே இல்லை, தெரியாது எந்த இடத்துக்கு நம்ம டிசைட் பண்ணுறோன்ட்டு இல்லைங்களா. ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து யூ கேன் ஸ்டாப், ஓகே இதோட நம்ம நிறுத்தி இப்போ இருந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஐடியா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நம்ம வந்து எது போதுங்கிறது வந்து எப்போ தெரியும், அதுக்கப்புறம் எப்போ நம்ம வேலை எக்ஸிகியூஷன்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டுங்க. இதுக்கு வந்து நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோர், இப்போ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஒரு சில நீங்க மார்க்கெட் ரீசர்ச் பண்ணும்போதே சில பெயின் பாயிண்ட் நமக்கு தெரியும், சில ப்ராப்ளம்ங்கிறது வந்து தெரியும் இல்லைங்களா. அதுல கோரான ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் முதல்ல எடுத்துட்டு போங்க. ஸோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அதுலயும் வந்து நீங்க கூப்பிடக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்லயே ஃப்ரெண்ட்லிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஃப்ரெண்டா இருந்து கரெக்டா சொல்றவங்களா இருப்பாங்க இல்லையா. சோ தப்பு பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான மக்கள்கிட்ட அவங்ககிட்ட வந்து ஓப்பனான ஆனஸ்டான ஒரு ஐடியா கேட்டு அங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்க. ஸோ அதோட நிறுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு கட் எடுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பிரமிட் போட்டோம்னாலே இப்ப நம்மளுடைய நம்ம குரூப்பை வாங்குறது, நம்ம ப்ராடக்டை வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுவாங்க.
ஒரு ஒரு 3% ஆஃப் த பீப்புள் தான் ரொம்ப ஏர்லி அடாப்டர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மேல அந்த டாப் பிரமிட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 70% எனக்கு சரியா எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி அடாப்டர்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. மீதி குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லப்பா இது நமக்கு இல்லைன்னு இருப்பாங்க இல்லையா. சோ நம்ம டேப் இன் பண்ண வேண்டியது அந்த 3% தாங்க. ஓகே, சோ அதுல நமக்கு எத்தனை பேர் இருக்கு? ஒரு 10 பேர்னா 10 பேர். ஏன்னா நம்ம வந்து பண்றதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சோ இது வந்து ஒரு நான் பிசினஸ் அனாலிசிஸ் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பேராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். சோ நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஐயோ இது கரெக்டா தப்பா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு இல்லை. சோ பேசிக்கா வச்சுட்டு நம்ம போறோம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஒரு ஒரு எப்படி பண்ணலாங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இது வந்து நீங்க வந்து டைம் பாக்ஸ் பண்ணிக்கங்க. 2 வாரம் நான் ரீசர்ச் பண்றேன், அதுக்கு அடுத்து என்ன இருக்கோ நான் அதை வந்து ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அடியாச்சுன்னா தென் அதை கொஞ்சம் டியூன் இன் பண்ணுங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தப்பு இப்படித்தான் பண்ணணுங்கிற மாதிரி கிரவுண்ட் ரூல் கிடையாதுங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து யூ கேன் டிசைட் ஹவ் யூ கோ வித் தட் திங். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க. Thanks, Karthik. Maybe a question from me, Karthik. Okay. Proof of concept, prototype, இதெல்லாமே வந்து similar, right? But not the same. So can you clarify there? எஸ், கண்டிப்பாங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ப்ரோட்டோடைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்கம் ஆஃப் த ப்ராடக்டா இருக்கும். ஒரு ஒரு ஒர்க்கபிள் ப்ராடக்டாகவோ அல்லது வந்து இப்போ நான் பென்ல காமிச்சேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு இதாகவே இருக்கும். அதுக்கான வந்து டைம் பவுண்டருங்கிறது வந்து நமக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இதெல்லாமே வந்து அது ஒரு ஒரு எம்பிபியோட அவுட்கமாக தான் இருக்கும். ஸோ நீங்க பண்றது எதுவா வேணா நம்ம வந்து காமிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து இந்த பெண்ணை நான் சொன்னேன், அந்த ஒரு பெண் ஒரு பேசிக் ஃப்ரேம் எடுத்து இதுதாங்க ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்க முடியும். பட் அந்த அந்த ப்ரோட்டோடைப்ல முக்கியமான அம்சங்கள் இருக்கா, கோர் ஃபீச்சர்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து நீங்களுடைய கீ ரிஸ்கை வந்து டெஸ்ட் பண்ணீங்களா, ஸோ எழுதுமா எழுதாதா அந்த பெண், ஓகே, ஸோ பேமெண்ட் நடக்குமா நடக்காதா அதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா, அகெயின் அந்த ப்ரோட்டோடைப் பண்றதுக்கு எவ்வளவு கம்மியான எஃபர்ட் எடுத்தீங்க. ஸோ நான் ப்ரோட்டோடைப் பண்றதுக்கு வந்து பல $1 மில்லியன் கூட போட்டு நான் ப்ரோட்டோடைப் பண்ணலாம். பட் அந்த கான்டெக்ட் போய் நான் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது முறைகள் இருக்கா, கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு பண்றது தான் எம்பிபி. ஸோ எம்பிபி இஸ் லைக் மோர் ஆஃப் அ ப்ராசஸ் தேன் அ ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் அப்படி எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி இந்த பிப்வால்ட்டோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் பேஜஸ் போய் பக்கம் பக்கமா வந்து டெவலப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளிக் பண்ணா இங்க போங்க அப்படின்னு வந்து காமிச்சோம். ஸோ we need to show them than to tell them. அந்த மாதிரி பண்ணும்போது ரியல் ப்ராடக்ட் அது கிடையாது, பட் அதுக்கு முன்னாடியே ஒரு கைண்ட் ஆஃப் அன் ப்ரோட்டோடைப் மாதிரி. ப்ரோட்டோடைப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ஒர்க்கபிள் சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஒரு கட் ஷாட்டா இருக்கலாம், அந்த மாதிரி பண்றதா இருக்கும். ஸோ இது வந்து இந்த அதோடவே ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஒரு ஸ்டெப் ஹையர் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணலாம் இன்கேஸ் ப்ராடக்டா நீங்க பேசும் பொழுது. எஸ்ங்க. Okay, thanks, Karthik. Maybe another one, by reading about all your பாட்காஸ்ட் எல்லாம் ஜாய்ஃபுல், ஹாப்பி, ஃபண்டாஸ்டிக், கிராட்டிடியூட்னு எல்லாம் பாசிட்டிவா, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? இந்த மாதிரி ஆல் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கோர்மை வராதா? ஓகேங்க, இது என்னன்னா இது வந்து நான் பாசிட்டிவ்னு சொல்றத விட பாசிபிலிட்டின்னு நான் சொல்றேன். ஸோ பாசிபிலிட்டிங்கிறது வந்து நான் எப்படி அதை டிஃபைன் பண்றேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் வரும். இப்போ எனக்கு வந்து கோவமே கண்டிப்பா கோவம் வரும், எஸ். ஸோ ஏன்னா வந்து நெகட்டிவிட்டியே பார்க்க மாட்டேன், கண்டிப்பா நெகட்டிவிட்டி பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. பட் பாசிபிலிட்டி, நெகட்டிவிட்டி இருக்கு, அதை தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாசிபிலிட்டியா பாக்குறது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அகெயின் வீலிருந்து ஆரம்பிக்கிறேன். வி ஃபார் வடுகப்பட்டி. ஸோ என்னோட ஸ்கூல்ல இருந்து தான் இருக்கும். இந்த ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீடியாக்காரன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த என்னோட கதைகள்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போய் அது இதுன்னு பண்றது, தென் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, இல்லை ஏதாவது பேச்சு போட்டி, ஏதாவது எழுத்து போட்டி, இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இல்லை சம்டைம்ஸ் எங்கேயாவது இந்த மேத்ஸ் இது மாதிரி ஏதாவது பசில்ஸ் குவிசஸ் வரும்போது எது பிரைஸ் கொடுத்தாங்கன்னாலும் அவங்க வந்து பொருளா கொடுக்க மாட்டாங்க, புக்கா தான் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா புக்கை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு உள்ள வர ஆரம்பிச்சது. அது ஒண்ணு. இன்னொன்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரிலீஜியஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உள்நோக்கி பாக்குற ஒரு விஷயத்த எனக்கு வந்து ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். நான் ரொம்ப இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், என்னோட க்ளோஸ் இருக்கவங்களும் தெரியும், ரொம்ப நேரோ மைண்டடா தான் நான் இருந்தேன். ஸோ பட் ரொம்ப நேரம் ரொம்ப கோபம் வரும். அந்த மாதிரி இந்த நான் வீட்டில் 2வது குழந்தை, ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த சட்டுன்னு கோவம், இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்லயே இருந்தேன். இந்த மூக்கு மேலே கோவம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கி பார்க்கறது, புக்கு படிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு ஸோ எல்லாத்தோட அருளாலும் நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ரன்னிங்குள்ள வந்து உள்ள வரும்போது அது வந்து மணி கான் பை எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருட்டையும் இதை லைவா பாக்குறவங்களும் சரி, பின்னாடி ரெக்கார்டிங்ல கேட்கறவங்களும் சரி, ஒவ்வொருத்தருட்டையும் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. நீங்க வந்து முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு 10 கிலோமீட்டராவது ஒரு மேரத்தான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கண்டிப்பா முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாடி இஸ் டிசைன் ஃபார் நேச்சுரலி வாக்கிங். அங்கிருந்து கொஞ்சம் டியூன் பண்ணா இருக்கும். நீங்க எங்க வேணா யார வேணா கோச்சா வச்சுக்கங்க, எப்படி வேணா பண்ணுங்க, பட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது வந்து ஒரு லைஃபோட டிஃபரன்சியேஷன் கொண்டு வரும். உங்களோட லைஃப் அதை வந்து டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் மாற்றும். ஏன்னா நீங்க வந்து ஒன் டைம் நீங்க பண்றதுன்னு நினைக்கலாம், ஒரு 1 hour பண்றப்பா, 2 hours பண்றப்பா, ஒரு சண்டேல நினைக்கலாம். பட் ஆனா அது கிடையாது. நம்ம வாழ்க்கை வந்து எப்படி ஒரு ஜேர்னி மாதிரியோ ரன்னிங்கும் அதே மாதிரி தாங்க. அது வந்து அந்த 1 கிலோமீட்டர் ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. வி ஆல் என்ஜாய் த ப்ராசஸ். அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து நிறைய ஹேபிச்சுவலா மாற்றும். இதை நீங்க பிசினஸ்க்கு எடுத்து வரலாம். எப்படி எடுத்து வரலாம்னா, நீங்க வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஓகே, நான் வந்து இப்ப நான் பிசினஸ் பண்றேன், பிசினஸ் ஃபோரம்ங்கிறனால அதே சொல்றேன், நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து இந்த 2022 முடியறதுக்குள்ள இன்னும் 5 புது பிரான்ச் போடணும், அல்லது நான் வந்து இன்னொரு புது பில்டிங் கட்டணும். நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி ஒரு பில்டிங், இந்த மாதிரி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டணும் அந்த மாதிரி, அல்லது எனக்கு வந்து இன்னும் 50 கஸ்டமர் வேணும், அல்லது என்னோட பிசினஸ் நான் $multi-million பிசினஸா மாத்தணும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா பிப்வால்ட்ட வந்துட்டு இப்ப நான் வந்து இன்வெஸ்டர் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீ சீட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் ஃபிட் கிடைச்சிருச்சு, ஏர்லி அடாப்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட இது பாத்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து $1 million பிசினஸா வந்து இவாலுவேஷன் மாத்தணும். ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்ப 2022 இனிஷியல் டார்கெட். அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டார்கெட் வச்சோம்னா, பட் இம்பாக்ட் டார்கெட் வந்து 10,000 பேர்த்த வந்து இம்பாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரியல் இம்பாக்ட் டார்கெட். ஸோ என்ன ஆகணுங்கிறது வந்து நமக்கு தெரியும், பட் அதுக்கு நம்ம யாரா மாறுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் யாரா மாறுறேன் அப்படின்னா வந்து, ஸோ நான் 10,000 கஸ்டமர் வேணும்னா நான் எத்தனை பேர்கிட்ட பேசணும், எத்தனை பேர்த்த நான் ரீச் பண்ணணும். அப்ப நான் ஃபோன் மட்டும் பண்ணா போதுமா? இல்ல டிஜிட்டலா நான் ரீச் பண்ணணும். எப்படி நான் ரீச் பண்ணது எனக்கு தெரியாது. ஓகே, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு யாரு தெரிஞ்சாங்களோ அவங்களை எக்ஸ்பர்ட் உள்ள கொண்டு வர வைக்கணும். ஸோ அதுவா நான் மாறணும். அதுல வந்து ஐயோ இல்ல நான் அது புதுசான டீம் எல்லாம் மாத்த மாட்டேன்னு சொன்னா ஆப்வியஸ்லி என்னோட என்ன ஆகணுங்கிறது வந்து மாறிடும். ஸோ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ சிந்தனை, எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து என்னோட சொல்லும்போது 3 point அலைன்மெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ யுவர் தாட்ஸ், யுவர் வேர்ட்ஸ், யுவர் ஆக்ஷன், 3 points. ஸோ 3 point அலைன்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அப்போ நான் வந்து எனக்கு இந்த பாசிட்டிவா பாக்குறது, பாசிபிலிட்டியா பாக்குறது இருக்கும் பொழுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி இருக்கா, ஐயோ கொஞ்சம் நர்வஸா இருக்குது, கண்டிப்பா எனக்கு வந்து போய் நெகோஷியேட் பண்ணும்போது நர்வஸா இருக்கும். ஸோ பட் நர்வஸா இருந்தாலும் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. அங்க போயிட்டு நம்ம ஏதாவது பேசுவோம், ஆன்சர் பண்ணுவோம், ஜஸ்ட் ஷோ அப். ஏன்னா வந்து ஒரு சில ஃபோரம் நான் போகும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் அவங்க வந்து நம்ம போனதுக்காகவே கூட வந்து சில டைம் வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு இங்க மெல்பர்ன்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெரிபி சைட்ல வெரிபி மேன்ஷன் நடந்துச்சு. இங்க வந்து நான் ஸ்டால் போட்டிருந்தோம், பிப்வால்ட்டுக்கு ஸ்டால் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் ஸ்டால் போட்டுலாம் வந்து பழக்கமே கிடையாது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் நெருடலா தான் இருந்தேன். பட் ஆனாலும் நான் உள்ள போய் நிற்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசினாங்க, பண்ணாங்க, கொலாபரேஷன்ஸ் நடக்குது. ஸோ அவங்க கஸ்டமரா வரணும்னா அதை மாற்றணும். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் மற்றவங்ககிட்ட இருந்து பாக்குறது. ஸோ ஏன்னா எல்லாமே நம்மளால பண்ண முடியாது இல்லையா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்குறோம், பேசும்போது அவங்களுடைய பெனிஃபிஷியஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்றது. மென்டார்ஸ் வந்து நான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் மென்டார் வச்சிருப்பேன். அது வந்து கொஞ்சம் ஒரு டிப்பா கூட நான் சொல்றேன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் முடிஞ்சதுன்னா உங்களால வந்து இருந்துச்சுன்னா ஸ்பெஷலிஸ்ட் மென்டார் வச்சுக்கங்க. மீனிங் எனக்கு வந்து இப்ப ரன்னிங்னா எனக்கு ஒரு மென்டார் இருக்காங்க. ஓகே, பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டார் இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கனால அதுக்கு நான் ஒரு மென்டாரையும் தேடிட்டு இருக்கேன், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பாக்குறதுக்காக. ஏன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் ரெடியா இருக்கு, மக்கள் ரெடியா இருக்காங்க, பட் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போய் தேடி வாங்குறதுக்கு வந்து இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. பட் ஐயோ பண்ணது கிடையாது, நான் உட்கார்ந்து இருந்தேன்னு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்ப அந்த ஒரு புரிதலோட நான் வந்து அந்த ஒரு மென்டார் யாராவது வாங்கியிருப்பாங்க, அல்லது வந்துட்டு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவங்கள வந்து ஒரு மென்டாரா வச்சோம்னா அவங்க சொல்லுவாங்க, ஏய் இதை மாதிரி பண்ணாத, இதெல்லாம் பண்ணிப்பாரு, இது ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அவங்கள நான் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மென்டார். அப்புறம் வந்து நான் ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆத்தர், ஒரு நல்ல பப்ளிஷ்ட் இது வரைக்கும் 2-3 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணவங்க எனக்கு ஒரு மென்டாரா இருக்காங்க. இது மாதிரியான இதெல்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய டைம் அவங்கள சொல்லும் போது கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படிதான் வைங்களேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் காட் ஷேப்.
ஸோ அது வந்து எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்கும். நான் ஏதாவது பண்ணி எனக்கு ஏதாவது வச்சுன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நான் அசம்பிள் பண்ணி பார்த்ததுலேருந்து இது நல்லா சேவிங் இருக்குன்னு மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் செய்து கொடுக்கறது. ரன்னிங் போக ஆரம்பிச்சதுன்னா ஓகே இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்வால்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த இதில் இருப்பாங்களோ அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து விடுறது. ஸோ இந்த மாதிரியான ஷேர் பண்ணும்போது அதுவும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ சம்பவம் அது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அமையுது. ஸோ அது அப்படியே ஃப்ளோவில் அப்படியே எடுத்துட்டு இருக்கேங்க. That's good. That's good. So what about podcast? எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது அதெல்லாம் பண்றதுக்கு? ரைட்டுங்க. இப்போ வந்து இதுல யாராவது வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ஜஸ்ட் நான் ஒரே ஒரு இன்னொரு கொஸ்டின் நான் மக்களுக்கு கேட்கிறேன். இதுல யாராவது வந்து இப்போ வந்து எம்ப்ளாயியா இருக்கீங்களா? வந்து ஒரு இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு ஈன்னு போடுங்களேன். ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத சொல்றேன். ஸோ யா ஸோ இருக்காங்க. வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னொரு ஹேபிட் இருக்கும். இப்படி இது வந்து சம்ஹவ் என்னோட எங்கேயோ படிச்சதோ சரி, ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி வந்து நல்ல ஒரு எம்ப்ளாயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். எனக்கு வந்து நானாவே நிறைய போய் பேசி இன்ட்ராபனரா மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நம்மளா வந்து டெசிஷன் எடுக்க முடியும், நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும், கஸ்டமர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னால் ஒர்க்ல பண்ண முடிஞ்சிச்சு. பட் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். என்னன்னா வந்து நான் அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஒர்க் பண்றேன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னா அதை எப்படியாவது என்னோட பர்சனல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபர்ஸ்ட் தான் இந்த பாட்காஸ்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன்ல ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய ஆடியோ வீடியோ ரெபாசிட்டரி வந்துட்டு அவங்க வந்து புதுசா வந்து கொண்டு வரணும். ஏன்னா அது வரைக்கும் அந்த ரெபாசிட்டரி கிடையாது. இது மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா நிறைய மீடியா வருது. இது வந்து 2018, 19, 20 இந்த 3 இயர்ஸ்ல ஸோ வருது அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த இனிஷியல் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணும்போது ஆடியோ பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஏன்னா வந்து எனக்கு அப்போ பாட்காஸ்ட்னு வந்து ஏன்னா அவங்க பாட்காஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஏகப்பட்ட அகாடமிக்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய டாபிக்ஸ், எல்லாரும் அதை பேசுறாங்க. நிறைய பிசினஸ் பத்தி பேசுவாங்க. நான் ஃபேக்கல்டி ஆஃப் பிசினஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல மென்டாரா இருக்கும்போது ஏகப்பட்ட பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க பாட்காஸ்ட் வச்சிருப்பாங்க. பட் எல்லா பக்கம் இருக்கும்போது உள்ள கொண்டு வரணும், எனக்கு பாட்காஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த நீடை நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது என்னங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். தென் அதை வந்து சரி நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு அகெயின் இது பண்ணும்போது தான் அகெயின் அதில் ஒரு MVP தான் யூஸ் பண்ணேன். ஸோ என்னன்னா வந்து ஜஸ்ட் நார்மல் போனை மட்டுமே வச்சுட்டு ஒரு நார்மலான ஒரு ஆப்பை மட்டும் வச்சுட்டு நான் ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கேன். வீலைன் ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இருக்கும், போயிட்டு இருக்கேன். அதுல தான் வந்து என்னோட பிப்வால்ட் ஃபுல்லா காலையில உட்காந்து டெவலப் பண்றது எல்லா இது இருக்கும். அதுல வரும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோடு வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா ரொம்ப குவைட்டா இருக்கும். அதனால வந்து குவைட் கேரேஜ் இல்லாத நார்மல் கேரேஜ்ல போயிட்டு உட்காந்துட்டு பேசுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. தென் ஏர்லி மார்னிங் அந்த டைம் ஸ்லாட் தான் வர ஆரம்பிச்சது. அப்படி பேசுவேன். தென் வந்து இவங்க கெஸ்ட் வருவாங்க, அவங்களுடைய டைம் ஓரியன்டா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 130 டேஸா கன்சிக்யூட்டிவா டெய்லியும் ஒரு டிப் ஃபார் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ரன்னர்ஸ் பத்தி இருக்கு. ஒரு டிப் ஃபார் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் டெய்லியும் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் ஓகே, பட் தமிழ் மக்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து சும்மா டைரக்டா சொல்றதுக்கு வந்துட்டு டெய்லியும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் இருந்தாலும் எனக்கு அது கன்சிஸ்டன்சியா வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பர்சனல் அஜெண்டாவும் எனக்கு உள்ள இருக்கு. ஸோ அதை வந்து நான் கன்சிஸ்டண்டா பண்ணும்போது டெய்லி மார்னிங் டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து கிட்ஸ் இருக்கும், மறுபடியும் பிஸ்னஸ் இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது. ஸோ டைம் அலோகேஷன் இட்ஸ் அகெயின் ஃபார் ப்ரையாரிட்டி. ஸோ எனக்கு ஒரு மென்டார் அடிக்கடி சொல்லுவாங்க, டைம் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூல் பி கிரியேட்டிங் இட், யூ நீட் டு மேக் டைம் அப்படிம்பாங்க. ஓகே ரைட்டுங்க, கரெக்ட். ஸோ இப்படி பாத்தீங்களா, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி டவுனா போய் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க வந்து தலையில் அடிச்சு சொல்லும் பொழுது ஓகே ஃபைன், திரும்ப நான் உள்ள வந்து சம்திங் கிரியேட் பண்ணேன். ஸோ டைம் அலோகேஷன் ஸோ இப்படி கிரியேட் பண்றது தான். அகெயின் பெரிய செட்டப்லாம் தேவையில்லைங்க. இன்கேஸ் யாருக்காவது வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா ரீச் அவுட் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் கூட நான் வந்து இங்க போட்டிருந்தேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். யூ கேன் ஸ்டார்ட் சம்வேர் பட் யூ கேன் கோ எனிவேர் யூ வாண்ட். ஓகே, ஸோ Thanks, Karthik. Really lot of information within an hour. I think I can see Rajshekhar and Apotrugura. Very useful information in a very short span of time. That's right. Thank you. Thanks, Karthik. Thanks everyone for joining. Nanji Vanakkam.
ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.